இல்லை. ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தமிழ்ல நான் இதை சொல்லித்தரேன். இந்த சாப்டர் வந்து மிச்சம் உங்களுக்கு தியரி பெருசா இல்லை, உங்களுக்கு தெரியும் மேக்கும். நீங்க எல்லாம் இப்ப ஓலவர் இப்ப எழுத போறீங்க, அப்ப உங்களுக்கு டெஃபினெட்லி கொஞ்சம் சரி இந்த சாப்டர் பத்தி தெரியும் மேக்கும். நான் இன்றைக்கு பார்க்க போறது வந்து டேட்டா ரிப்ரசன்டேஷன் அண்ட் நம்பர் சிஸ்டம்ஸ். சரியா? அப்ப எல்லாருக்கும் தெரியும் இது என்ன, இதை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று தர தரவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஓலெவல் பேப்பருக்கு எழுதக்கூடிய மாதிரிக்கு என்ன செய்யலாம். ஓலெவல் பேப்பருக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அது எழுதக்கூடிய ஒரு நாலேஜ் ஒன்று தரத்து தான் நான் என்ன பார்ப்போம். சரி, அப்ப எல்லாருக்கும் தெரியும் நம்ம சிஸ்டம்ஸ்ல மெயின் ஆறது வந்து நம்ம கன்வர்ஷன்ஸ். சரியா? அது வந்து எம்சிக்யூல வரும். மற்றது பார்ட் டூ பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்ல ஒரு ஒரு கொஸ்டினும் வரும். சரியா? அப்ப எம்சிக்யூல சில நேரத்துக்கு 3 வரும், இல்லாட்டி 2 வரும். அப்ப டோட்டலா எப்படி உங்களுக்கு ஒரு 7-8 மார்க்ஸ் மாதிரி அஹ், எடுக்கலாம். சரியா? அப்ப இந்த செஷனை நல்லா கவனிச்சு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களோட மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி சாட்ல சரி போடலாம். ஓகே. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும்டா நம்பர் சிஸ்டம்ஸ். நாங்க இங்க பாக்குறது வந்து 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். சரியா? 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்களுக்கு தெரியும் பைனரி. அப்ப பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு மெயினா 2 நம்பர்ஸ் தான் நீக்குது. பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு 2 நம்பர் சிஸ்டம்ஸ் தான் நீக்குது, 0 and 1. அதனால பைனரிக்கு நாங்க சொல்லுவோம் பேஸ் வேல்யூ 2 ஈக்குன்னு சொல்லி. அப்ப பைனரி வேல்யூக்கு பேஸ் வேல்யூ 2 ஈக்குன்னு சொல்லி. சரி, இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரியா? அப்ப இதெல்லாம் உங்களோட மனசுல கொஞ்சம் நீங்க ரிமெம்பர் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பொறவு நாங்க செய்யக்கூடிய சம் செய்ய போகல உங்களுக்கு லேசா ஆயிக்கும். அப்ப ஆக்டல் வந்து இட்ஸ் another டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம், இன்னொரு நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம்ஸ்ல எங்களுக்கு 8 நம்பர்ஸ் அது 0 to 7. 0 இருந்து 7 வரை காட்டி மீக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் 8 நம்பர்ஸ், 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் ஈக்கி. அப்ப அதனால ஆக்டல் நம்பர்ஸ் உடைய பேஸ் வேல்யூ என்று சொல்லுவோம் 8 என்று சொல்லி. ஆக்டல் நம்பருக்கு ஒரு பேஸ் வேல்யூ ஒன்று கொடுப்போம் 8 என்று சொல்லி. அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் நாங்க வளமையா யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 4 நாங்க அடிஷன் செய்ய போகல, சப்ஸ்ட்ராக்ஷன் செய்ய போகல, ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அரபிக் நியூமரல். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஜெனரலி நாங்க கன்சிடர் பண்ற டெசிமல் நம்பர்ஸ் என்று சொல்லு. அந்த அந்த கேட்டகரியில தான் நாங்க கன்சிடர் பண்றோம். சரியா? அப்ப டெசிமல் நம்பர்ஸ் எப்படின்னா 0ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் டெசிமல் நம்பர்ஸ். சரியா? அப்ப எங்களுக்கு வேண்டிய நம்பர்ஸ் எங்களுக்கு ஒன்றுமெண்டா 1,375,673 என்ற செல்லக்கூடிய அந்த பெரிய நம்பரை இந்த 10 டிஜிட் யூஸ் பண்ணி எங்களுக்கு எழுதலாம். சரியா? 0 to 9 நீக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் எங்களுக்கு யூஸ் பண்ணி எங்களுக்கு செய்யலாம். அதனால டெசிமல் நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லலாம் பேஸ் வேல்யூ 10 ஈக்குன்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி ஃபைனலி நாங்க ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து 0 to 9 நம்பர்ஸ் ஈக்குது. சரியா? 0 to 9 நம்பர்ஸும் ரிப்ரசன்ட் ஆகும். அதே மாதிரி ஆல்பபெட்ஸ்ல ஏலிருந்து எஃப் எங்களுக்கு எழுதலாம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் மூலமாக எங்களுக்கு ஏலிருந்து எஃப் வரைக்கும் எழுதலாம். சரியா? அப்ப சரியா பார்த்தோம் என்றா டோட்டலா 16 டிஃபரண்ட் டிஜிட்ஸ் எங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் மூலமா ரிப்ரசன்ட் பண்ணலாம். சரியா? டோட்டலா 16 டிஃபரண்ட் டிஜிட்ஸ் எங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் மூலமா ரிப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இப்ப நான் போறோம் மெயின் திங் என்ன, கன்வர்ஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட் பண்ண போற மெயின் டாபிக். சரி, இப்ப நான் இந்த கன்வர்ஷன்ஸ் நான் குரூப் பண்ணிக்கிறேன். சரியா? நான் வந்து 5 குரூப்புக்கு பிரிச்சுக்கிறேன். இந்த 5 குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா there are 12 டிஃபரெண்ட் கன்வர்ஷன்ஸ். டோட்டலா அவங்களுக்கு இது 12 டிஃபரெண்ட் கன்வர்ஷன்ஸ். நீங்க பாப்பீங்க இந்த 12 நான் மெமரைஸ் பண்ணணுமா, இது கஷ்டமாயிக்கும், இந்த கடைசி நேரத்துல இது கஷ்டமாயிக்கும் பாப்பீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இப்ப பார்க்க போறோம் எல்லா குரூப்பா பிரிச்சுக்கிற கன்வர்ஷன்ஸும் ஒரே மாதிரி கன்வர்ஷன்ஸ். அப்ப உண்மைக்கும் நீங்க வந்து யூ மஸ்ட் லேர்ன் ஒன்லி 5 கன்வர்ஷன்ஸ். 5 கன்வர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு
முக்கியமா நீங்க நினைவு வைக்கணும். அது நினைவு வச்சா உங்களுக்கு ஷேப்ல மத்ததெல்லாம் செய்யலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பார்க்க போறோம் குரூப் ஒன். இந்த குரூப் ஒன்ல இருக்கிற எல்லா கன்வர்ஷன்ஸும் வேறொரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றது. பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸா டு டெசிமல். வேண்டிய நம்பர் சிஸ்டம்ஸ்ல இருந்து நாங்க டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் என்றா அது எப்படி செய்யறது? அதெல்லாம் வர ஒரே மாதிரி தான் அந்த கன்வர்ஷன்ஸ் வரும். அப்ப இந்த குரூப் ஒன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாம பார்ப்போம் பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன்ஸ். சரியா? பைனரி டு டெசிமல். சரி, பைனரி வந்து நான் பார்ப்போம். பைனரி பேஸ் என்ன பார்த்தோம்? பைனரி பேஸ் வந்து 2 தானே. பைனரி பேஸ் என்ன? 2. சரி, பைனரி பேஸ் 2. அப்ப பைனரி டு டெசிமல் ஒரு நம்பர் வந்து டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண போக்கல நாங்க என்ன செய்வோம் வேண்டா? எக்ஸாம்பிள், ஒரு பைனரி நம்பர் ஒன்று தாராங்க. இப்படி ஒரு பைனரி நம்பர். சரி, இது ஒரு பைனரி நம்பர். அப்ப பைனரி பேஸ் என்ன நான் பார்த்தோம்? 2 தானே. அப்ப பைனரி பேஸ் 2 என்றா நாங்க இந்த அசைன் பண்ணிக்கக்கூடிய இந்த பைனரி நம்பர் எங்களுக்கு டெசிமல் நம்பருக்கு மாத்தணும் என்றா நான் என்ன செய்யணும்? இந்த பைனரி நம்பருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட் we must assign values. நாங்க இதுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். சரியா? ரைட் மோஸ்ட் நம்பருக்கு நாங்க பார்த்திப்போம் மேத்ஸ்ல. நான் சின்னத்துல மேத்ஸ்ல பார்த்திப்போம் அபக்கஸ் சொல்லி. அபக்கஸ் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அபக்கஸ் நாங்க பார்த்திப்போம் மேத்ஸ்ல when we were small. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் சொல்லி. அப்ப இதுல ஒன்று, இதுல ரெண்டு, இல்ல உண்டு. இப்படி ஒரு அபக்கஸ் ரெப்ரசன்டேஷன் ஒன்று வந்தேன்டா நான் அதுக்கு சொல்லுவோம் என்ன? 1 into 100, 2 into 10 plus 1 into 1. அப்ப இந்த நம்பர் என்ன? கடைசிக்கு வர நம்பர் 121. சரியா? அப்ப இதே மாதிரி நாங்க ஒரு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்ய போகல. பைனரி பேஸ் நாங்க எடுத்து நான் பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் தானே. அப்ப பைனரி பேஸ் 2 to the power 0, 2 to the power 0, 2 to the power 1 இல்ல 2 to the power 0 ன்னு ஸ்டார்ட். 2 to the power 0 என்ன? 2 to the power 0 என்ன? It's equal to 1, right? Okay. 2 to the power 0 into this number. இது என்னைக்குங்க? 1. Sorry, 0. Okay. So starting from 2 to the power 0, next digit என்ன? Next digit வந்து 2 to the power 1. 2 to the power 1 into இங்க என்ன வந்தீங்க? 1. அப்ப next digit 2 to the power 2. 2 to the power 2 into 1. And next digit 2 to the power 3 into 0. Finally 2 to the power 4 into 1. சரிங்களா? அப்ப நீங்க ஒரு பைனரி நம்பர் ஒன்று கிடைச்சா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஒரு டிஜிட்ஸ்க்கும் நீங்க அசைன் பண்ணணும் திஸ் டிஜிட். ரைட்ல இருக்கிற டிஜிட் வந்து ஸ்டார்ட் ஆகும் 2 to the power 0. அப்ப இங்க என்னைக்கு 0, நம்பர் இஸ் 0. 2 to the power 0 into 0 என்று நீங்க கொடுக்கணும். செகண்ட் டிஜிட் ஃப்ரம் த ரைட்
ரைட்ல இருந்து செகண்ட் டிஜிட் நீங்க பாத்தீங்கன்னா 2 to the power 1. 2 to the power 1 into இங்க என்ன நம்பர் இருக்கு 1. அதனால இங்க நாங்க 1 போடுறோம். தேர்ட் டிஜிட் ஃப்ரம் த ரைட் 2 to the power 2 என்று நாங்க கொடுப்போம். அப்ப என்ன இங்க என்ன நம்பர் இருக்கு 1. 2 to the power 2 into இங்க நாங்க 1 போடுறோம். அப்ப ஃபோர்த் டிஜிட் ஃப்ரம் த ரைட் 2 to the power 3. இங்க என்ன நம்பர் இருக்கு 0. அப்ப நாங்க இங்க 0 into 0 ன்னு கொடுப்போம். அதே மாதிரி ஃபிஃப்த் டிஜிட் ஃப்ரம் த ரைட் 2 to the power 4 என்று கொடுத்து இங்க என்ன நம்பர் இருக்கு 1. சரியா? சாரி, இங்க என்ன நம்பர் இருக்கு 1. அப்ப அதே நம்பர் நாங்க மல்டிப்ளை பண்றோம் இங்க. சரி, இப்ப என்ன செய்வோம்டா, இந்த எல்லா வேல்யூஸும் நாங்க இப்ப 2 to the power 0, 2 to the power 1 into 1, 2 to the power 2 into 1, 2 to the power 3 into 0, 2 to the power 4 into 1, இந்த எல்லா வேல்யூஸும் நாங்க ஆட் பண்ண போறோம். சரியா? அப்ப 2 to the power 0 வந்து 1. 2 to the power 0 வந்து மேத்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. வேண்டிய நம்பர் நீங்க எடுத்தாலும் 4 to the power 0 equals to 1. 2 to the power 0 equals to 1. சரியா? இப்ப வேண்டிய நம்பர் நீங்க 0ல இருந்து if you power it, உங்களோட ஆன்சர் வந்து 1 தான் வரும். சரியா? அப்ப அதனால 2 to the power 0 வந்து 1. சரியா? ஆனா நீங்க அது வந்து 0 ஆல மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா அது ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும்? இது வந்து ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? அப்ப 2 to the power 1, 2 to the power 1 என்னடா 2, 2 to the power 1 என்னடா 2. 2 into 1 equals to 2. Right? And then over here 2 to the power 2, 2 to the power 2 into 1 வந்து equals to 4. சரியா? 2 to the power 3 is 8. சரியா? 2 to the power 3 என்னடா 8. சரியா? உங்களுக்கு தெரியுமா 2 to the power 3 என்னடா 2 2 into 2 into 2. 2 to the power 3 என்றா இது 2 into 2 into 2. அப்ப அது வந்து 0 ஆல் நாங்க இது மல்டிப்ளை பண்ணினோம் என்றா எப்படியும் இதெல்லாம் சேர்த்து 0 தான் ஆகும். சரியா? கடைசிக்கு 2 to the power 4. 2 to the power 4 நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இல்லாட்டி நீங்க உங்களோட மைண்ட்ல கால்குலேட் பண்ணினீங்கன்னா இட் வில் பி 16. அது நீங்க மல்டிப்ளை பண்ணணும் 1 நாள். அப்ப இந்த எல்லா வேல்யூஸும் நாங்க எங்களுக்கு கிடைச்ச இந்த எல்லா வேல்யூஸும் நாங்க ஆட் பண்ண போறோம். 16 சரியா plus 0 plus இங்க 4 ஓகே plus 2 plus 0 கடைசிக்கு எங்க வரும் 16 plus 4 plus 2. Sixteen plus 4 20, 20 plus 2 equals 22. இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த டெசிமல் நம்பர் 10110 இந்த டெசிமல் இல்ல இந்த பைனரி நம்பர் 10110 நாங்க டெசிமலுக்கு மாத்திக்கிறோம். அப்ப கடைசிக்கு நாங்க ஆட் பண்ணின நம்பர் வந்து இது ஒரு டெசிமல் நம்பர். அப்ப டெசிமல் நம்பருடைய பேஸ் எப்படி எழுதுவோம், டெசிமல் நம்பருடைய பேஸ் என்ன பார்த்தோம், டெசிமல் நம்பருடைய பேஸ் 10. சரியா? சோ ஃபைனல் ஆன்சர் நீங்க பைனரியா டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றேன்டா இப்படிதான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் குரூப்ல இந்த குரூப் 1ல இருக்கிற குரூப்ல ஆக்டலுக்கு டெசிமலுக்கு மாத்தணும்டா இல்லாட்டி ஹெக்ஸா டெசிமலுக்கு மாத்தணும்டா இதே சிஸ்டம் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நான் காட்டுறேன். இப்ப நான் பாப்போம் ஆக்டல் டு டெசிமல். ஆக்டல் டு டெசிமல் ஆக்டலோட பேஸ் என்ன, ஆக்டலோட பேஸ் வந்து நான் பார்த்தோம்னா ஆக்டலோட பேஸ் வந்து 8. சரியா? ஆக்டலோட பேஸ் வந்து 8. சரியா? ஓகே. அப்ப நான் பாப்போம் ஒரு क्वेश्चन ஒன்னு தந்திக்கிறாங்க 17. சரியா? ஆக்டல் நம்பர் 17 பேஸோட தந்திக்கிறாங்க. அப்ப இந்த ஆக்டல் நம்பர் 17 அவங்க சொல்லிக்கிறாங்க டெசிமலுக்கு மாத்த சொல்லி. அப்ப எப்படி செய்வோம், 1 போடுவோம் 7 போடுவோம். சரியா? அப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட்
இப்ப லாஸ்ட் டைம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட் நாங்க பார்த்தோம் 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3 அப்படித்தானே போகணும். ஏன் பைனரி டு டெசிமல்னால, பைனரி பேஸ் 2 நால நாங்க 2 to the power 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினோம். இங்க ஆக்டல் டு டெசிமல்னால நாங்க 8 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இங்க ரைட் மோஸ்ட் இதுல நான் போடுவோம் 8 to the power 0. நெக்ஸ்ட்க்கு என்ன போடுற 8 to the power 1 வேணுச்சா? அதே இப்ப என்ன செய்யும், இந்த 8 to the power 0 நான் மல்டிப்ளை பண்ணணும் இந்த நம்பரால. இந்த 8 to the power 1 நான் மல்டிப்ளை பண்ணணும் ஒன்றால. சரி, நான் சொன்ன முந்தி சொன்ன மாதிரி 8 to the power 0 8 to the power 0 என்ன 1 8 to the power 0 is 1. 1 into 7 இங்க 7 வரும். அதே மாதிரி 8 to the power 1 என்றா 8, 8 into 1 ஆன்சர் வந்து 8. சரியா? அப்ப 8 plus 7 final answer is 15. சரியா? அப்ப ஆக்டல் நீங்க டெசிமலுக்கு மாத்துறீங்கடா, ஆக்டல் நீங்க டெசிமலுக்கு மாத்துறீங்கடா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சரி, அப்ப இந்த குரூப் 1ல குரூப் 1 என்ன, ஒரு வேறொரு நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமலுக்கு மாத்துறது, பைனரி டெசிமலுக்கு மாத்துறது, ஆக்டலுக்கு டெசிமல் மாத்துறது, ஹெக்ஸா டு டெசிமல் ஹெக்ஸா டெசிமலுக்கு மாத்துறது. சரி, இப்ப நான் கடைசியா பார்த்தோம் ஹெக்ஸா டு டெசிமல். அப்ப உங்களுக்கு இப்பவே இந்த பேட்டர்னை விளங்குதாய்க்கும், உங்களுக்கு லேசா இது செய்யலாம். அப்ப ஆனாலும் நாங்க இது செய்வோம் ஹெக்ஸா டு டெசிமல். ஹவு டு ஹெக்ஸா டு டெசிமல் கன்வர்ஷன். சரியா? சரி, ஹெக்ஸா டெசிமல் நம்பருடைய பேஸ் என்ன எங்களுக்கு தெரியும். ஹெக்ஸா டெசிமல் நம்பருடைய பேஸ் வந்து 16. ஹெக்ஸா டெசிமல் நம்பருடைய பேஸ் வந்து 16. அப்ப எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் தந்தாங்கடா, ஹெக்ஸா டெசிமல் நம்பர் 123 என்று சொல்லக்கூடிய இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை டெசிமலுக்கு மாத்துங்க என்று எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தண்டா. சரியா? அப்ப என்ன செய்ய போறீங்க? ஓகே, இதே மாதிரி தான் முந்தி நான் பைனரிக்கு என்ன எடுத்தோம், 2 to the power 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4 எடுத்தோம். ஆக்டலுக்கு எப்படி எடுத்தோம், ஆக்டல் பேஸ் 8 நால நாங்க 8 to the power 0, 8 to the power 1 ரைட் சைடால ஸ்டார்ட் பண்ணினோம். அப்ப ஹெக்ஸா டெசிமலுக்கு என்ன செய்வோம், ஹெக்ஸா டெசிமலுடைய பேஸ் வந்து 16 நால நாங்க 16 to the power 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 16 to the power 0, 16 to the power 1 and 16 to the power 2. விளங்குச்சா? அப்ப 16 to the power 0 into இங்க என்ன இருக்குதோ அது போடுவோம். 16 to the power 0 into 3. 16 to the power 1 இங்க 16 to the power 1 into 2. 16 to the power 2. சரியா? into 1. ஓகே, அப்ப இதோடைய வேல்யூஸ் நாங்க previously எடுத்த மாதிரி இதோட வேல்யூஸ் எடுப்போம். 16 to the power 1 is 16, 16 into 2 is 32. இங்க வரும் 32. இங்க 16 to the power 0 is 1, 1 into 3 is 3. சரியா? இதெல்லாம் ஆட் பண்ணணும்.
அதே மாதிரி 16 into 16 is sorry, 16 value 256. சரியா? அப்ப 256 into 1 எடுத்து 256 plus 32 288. அப்ப 288 plus 3 291. அப்ப இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 123 நாங்க டெசிமலுக்கு மாத்தினோம்டா இதுதான் எங்களுக்கு கிடைக்கும் 291 கிடைக்கும். சரி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். சரியா? குரூப் 1 வந்து இது. நான் வந்து வேறொரு நம்பர் சிஸ்டம் ஒன்று டெசிமலுக்கு மாத்திரோம்டா இதுதான் செய்யணும் குரூப் 1. சரியா? ஓகே, இப்போ குரூப் 2க்கு போவோம். குரூப் 2 என்ன? டெசிமல் நம்பர்ஸ் வேற நம்பர்ஸ்க்கு மாத்துறது. ஃபர்ஸ்ட்க்கு நாங்க வேற நம்பர்ஸ் டெசிமலுக்கு மாத்திர பார்ப்போம். அது வந்து குரூப் 1. குரூப் 2ல நாங்க என்ன பார்க்கிறோம்டா டெசிமல் நம்பர்ஸ் வேற நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு மாத்துறது. சரியா? அப்ப நான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்க்கு அதுல டெசிமல் டு பைனரி. ஓகே, டெசிமல் டு பைனரி. சரி, டெசிமல் டு பைனரி நாங்க பார்க்கிறோம்டா இதுல பைனரிஸ் பேஸ் வந்து 2 தானே. பைனரிஸ் பேஸ் வந்து 2. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் அவங்க ஒரு கொஸ்டின் ஒன்று தந்தாங்கடா நம்பர் 100 அண்ட் நம்பர் 46 இந்த நம்பரை பைனரிக்கு மாத்துங்க. இந்த டெசிமல் நம்பர் 46 பைனரிக்கு மாத்த சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க இந்த நம்பர் 46 இப்படி நாங்க போடுவோம். சரியா? டிவிஷன் ஒன்று மாதிரி தான் செய்ய போறோம். ஓகே, ஆனா கொஞ்சம் வித்தியாசம், டிவிஷன் விட கொஞ்சம் வித்தியாசம். சரி, இப்ப பைனரியுடைய பேஸ் 2 தானே. பைனரியுடைய பேஸ் 2. அதனால நாங்க இந்த 46 உடைய நம்பரை டிவைட் பை 2 2ஆல நாங்க பிரிக்க போறோம். சரியா? சரி, 46 டிவைட் பை 2 என்ன வரும்? 23. சரியா? ஆன்சர் வந்து 23. அப்ப 46 டிவைட் பை 2 23. அதுக்கு என்ன சரி ரிமைண்டர் இருக்குமா? என்ன சரி பேலன்ஸ் ரிமைண்டர் இருக்குமா? இல்ல, 0. சரியா? 46 டிவைட் பை 2 23 பேலன்ஸ் 0. சரி, இப்ப இந்த 23 நாங்க ரெண்டா மறுவா பிரிப்போம். 23 நாங்க ரெண்டா பிரிச்சோம்டா ஆன்சர் வந்து இன்டிஜரா எடுத்தோம்டா ஆன்சர் வந்து 11 ஆகும். சரியா? ஆனா 11 into 2 is 22 தானே. 11 into 2 is 22. அப்ப 23க்கு ஒரு 1 பேலன்ஸ். அப்ப ரிமைண்டர் என்ன ஆகும்? 23 நாங்க ரெண்டா பிரிச்சோம்டா ஆன்சர் 11 ஆகும். ரிமைண்டர் என்ன ஆகும்? 1 ஆகும். நான் 11 ரெண்டா பிரிச்சோம்டா ஆன்சர் வந்து 5 ஆகும். ஆனாலும் ரிமைண்டர் 1 ஆகும். அதே மாதிரி 5 நாங்க ரெண்டா பிரிக்கிறோம் ஆன்சர் 2 ஆகும். ரிமைண்டர் 1 ஆகும். இங்க மறுவா நாங்க ரெண்டா பிரிக்கிறோம் ஆன்சர் 1 ஆகுது. சரி, ரெண்டாயிர பிரிச்சா ஆன்சர் 1 ஆகும். ரிமைண்டர் இங்க 0. சரியா? இப்ப நாங்க இங்க 1 கிடைச்சோம். என்ன இங்க இந்த வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணி ஃப்ரம் த பாட்டம் கீழே கீழே இருந்து நாங்க என்ன செய்வோம்? இந்த ஃபுல் வேல்யூவை எடுக்கிறோம். அப்ப கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 0 1 1 1 0. விளைஞ்சா?
அப்ப நாங்க டெசிமல் இந்த டெசிமல் நம்பர் 46 பைனரிக்கு மாத்துறோம் என்றா என்ன ஆகும்? இதுதான் ஆன்சர் ஆகும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர போகல. நீங்க குரூப் 2ல பாத்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் டு எனி அதர் நம்பர், வேற என்ன சாரி நம்பருக்கு நீங்க மாத்தணும் வேண்டா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதுல சின்ன வேரியேஷன் சீகி. இப்ப டெசிமல் டு பைனரி, பைனரியுடைய நம்பர் வந்து 2 ஆனால் 2னால நாங்க 2 ஆர்ல பிரிக்கிறோம். ஆனா நாங்க டெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம் வேண்டா, டெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம் வேண்டா, ஆக்டல் பேஸ் வந்து என்ன? ஆக்டல் பேஸ் வந்து 8 தானே. ஆக்டல் பேஸ் வந்து 8. இப்ப நாங்க டெசிமல் நம்பர் 23, டெசிமல் நம்பர் 23, இந்த டெசிமல் நம்பர் 23 ஆக்டலுக்கு மாத்தணும் வேண்டா என்ன செய்வோம்? அதுவும் அதே மாதிரி பாக்ஸ் ஒன்ல போட்டு முந்தி ப்ரீவியஸ் வெர்ஷன்ல டெசிமல் டு பைனரி, பைனரி பேஸ் 2னால நாங்க 2ஆல பிரிச்சோம். இப்ப இங்க டெசிமல் டு ஆக்டல்னால ஆக்டல் பேஸ் 8, அதனால 8ஆல பிரிக்க போறோம். அப்ப 23 8ஆல பிரிச்சோம் என்ன ஆன்சர்? 8, 16, 24. அப்ப 23 வருமா இல்ல? அப்ப 8, 16 2 சரியா. 8ஆல பிரிச்சோம் 2 சரி. 2 2 into 18 சாரி 2 into 8 உங்களுக்கு வரும் 16. அப்ப 23 minus 16 என்று போட்டோம் வேண்டா ரிமைண்டர் என்ன ஆகும்? 7 வந்துச்சா? சரி. அப்ப இந்த நம்பர் வந்து 1 ஆக காட்டும். இங்க இருக்கிற நம்பர் 0 இல்லாட்டி 1 ஆக காட்டும். நாங்க செய்யணும். ஓகே. 2 வந்து நாங்க 8ஆல பிரிச்சோம் என்ன ஆகும்? 8ஆல பிரிக்கல. அப்ப 0 போட்டு பேலன்ஸ் என்ன ஆகுற? 2 சரியா. இப்ப வேற ஒன்றும் செய்யல. நாங்க அதே மாதிரி இங்க எடுத்த மாதிரி நான் கீழால இந்த ஆன்சர் எடுக்க போறோம். நான் கீழால இந்த ஆன்சர் எடுப்போம். சரியா. 27 27 ஆக்சுவலி பேஸ் என்ன? இப்ப நாங்க டெசிமல் டு ஆக்டல் தானே. அப்ப இந்த கன்வர்ஷன் நாங்க டெசிமல் நம்பர் 23 நாங்க கன்வெர்ட் பண்ணிக்க ஆக்டல் நம்பருக்கு. அப்ப அந்த பேஸ் வந்து என்ன ஆகும்? ஆக்டலுடைய பேஸ் 8 சரியா. அதே மாதிரி இந்த குரூப் 2ல நாங்க டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம் என்றா ஃபர்ஸ்ட் நான் டெசிமல் டு பைனரி பார்த்தோம். இப்ப பைனரியில பேஸ் 2னால நாங்க 2ஆல பிரிக்கிறோம். டெசிமல் டு ஆக்டல் அதுக்கப்புறம் பார்த்தோம். ஆக்டல்ட பேஸ் 8னால நாங்க 8ஆல பிரிக்கிறோம். அதே மாதிரி நாங்க டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் பார்த்தோம் என்றா ஹெக்ஸா டெசிமல் உடைய பேஸ் 16. அப்ப நாங்க ஹெக்ஸா டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ண போகல 16ஆல பிரிக்கணும். சரியா. அப்ப டெசிமல் நம்பர் 35 இத வந்து ஹெக்ஸா டெசிமலுக்கு மாத்தணும் என்ன சொன்னாங்கண்டா என்ன செய்யற? நாங்க 14 பிரிப்போம். 16ஆல பிரிப்போம். சரி. இத 16ஆல பிரிச்சோம்டா இதனுடைய விட இங்க வரும் என்ன? 2. 2ஆல நாங்க மல்டிப்ளை பண்ணினா 2 into 16 32. அப்ப பேலன்ஸ் என்ன? 35 minus 32 பேலன்ஸ் வந்து 3 சரியா. அப்ப இது மறுவ 16ஆல பிரிச்சோம்டா 2 வந்து 16ஆல 16ஆல பிரிக்கல. அதனால 0 போட்டு பேலன்ஸ் என்ன ஆகும்? 2 வரும் சரியா. ஓகே. அப்ப பாட்டம் டு டாப் நாங்க கீழால அந்த வார நம்பர் எடுக்கணும். அது முக்கியமா மிச்சம் பேர் அது வந்து மிஸ் பண்ற, அவங்க மேலால நம்பரை கவுண்ட் பண்ற, அது மிச்சம் கவனமோட செய்யணும் சரியா. அப்ப நாங்க வந்து இந்த டெசிமல் நம்பர் ஹெக்ஸா டெசிமலுக்கு மாத்தணும்டா டெசிமல் நம்பர் 35 ஹெக்ஸா டெசிமல் 23க்கு மாறும் சரியா. ஓகே. இப்ப நாங்க குரூப் 1 பார்த்தோம். குரூப் 1 என்ன? குரூப் 1 வந்து வேறொரு டெசிமல் தவிர வேறொரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து டெசிமலுக்கு மாத்துறது. அங்க என்ன செஞ்சோம்? பைனரி டு டெசிமல் என்றா
பைனரியோட பேஸ் என்ன 2, அதனால நாங்க 2 டு தி பவர் ரைட்டுக்கு 2 டு தி பவர் 0, 2 டு தி பவர் 1, 2 டு தி பவர் 2, 2 டு தி பவர் 3 அப்படி போட்டோம். அது வந்து நாங்க இங்க இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணினோம். ஆக்டல் டு டெசிமல் என்ற ஆக்டலுடைய பேஸ் 8, அதனால நாங்க 8 டு தி பவர் 0 ரைட் மோஸ்ட் நம்பர் ரைட்ல இருக்கிற நம்பருக்கு நாங்க 8 டு தி பவர் 0 கொடுத்தோம். அதுக்கு பிறகு இருக்கிற நம்பருக்கு 8 டு தி பவர் 1 கொடுத்தோம். அது வந்து இங்க இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணினோம். சரியா? அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமலும் செஞ்சோம். சரியா? அது வந்து குரூப் 1. இப்ப குரூப் 2 என்ன? டெசிமல் டு வேறொரு நம்பர் சிஸ்டம். அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தீங்கன்னா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன செய்யற? டெசிமல் டு பைனரி என்றா அங்க இருக்கிற பேஸ் வந்து 2, அதனால நாங்க 2ஆல பிரிக்கிற 2ஆல பிரிச்சு அதனுடைய விட இங்க போட்டு இங்க ரிமைண்டரை போடுவோம். சரியா? அப்படி பிரிச்சு 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 அந்த ஆன்சர் வந்து 1 இல்லாட்டி 0 வரக்காட்டி நாங்க செய்யறோம். சரியா? ஆன்சர் 1 வந்தா அந்த 1ஓட சேர்ந்து எடுக்கிறோம். இங்க வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இங்க எங்களுக்கு என்ன 2ஆல பிரிச்சு நாங்க 2ஆல பிரிச்சோம் வேண்டாம், ஆன்சர் 0 வரும். அப்புறம் பேலன்ஸ் ரிமைண்டர் 1. அப்ப நான் இதால எடுத்தோம் வேண்டாம், ஒரே ஆன்சர் தான் வரும். ரெண்டும் ஒரே ஆன்சர். சரியா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம வைக்கிறதுக்கு அப்படி செய்யலாம். ஓகே, சரி. அப்ப டெசிமல் டு வேறொரு நம்பர் செய்யறேன்டா நாங்க பிரிக்கணும். பிரிச்சு அதனுடைய ரிமைண்டர்ஸ் எடுக்கணும். சரியா? அப்ப டெசிமல் டு ஆக்டல் செய்யறோம்டா ஆக்டலுடைய பேஸ் வந்து 8, அதனால 8ஆல பிரிக்கணும். இங்க டெசிமல் டு பைனரி செஞ்சதுனால நாங்க 2ஆல பிரிக்கிறோம். அதே மாதிரி டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் செய்யற போக்கல என்ன, ஹெக்ஸா டெசிமலுடைய பேஸ் 16, அதனால இந்த நம்பர் 16ஆல பிரிக்கிறோம். ஓகே, இப்ப குரூப் 1ம் குரூப் 2ம் செஞ்சோம். சரியா? இப்ப நெக்ஸ்ட்டுக்கு போறோம். என்ன? பைனரி டு ஆக்டல். எதுக்கு போறோம்? பைனரி டு ஆக்டல். சரி, பைனரி டு ஆக்டல் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தானே பைனரி டெசிமல். அந்த பைனரி டெசிமல் கொஞ்சம் நான் நினைவு வைக்கணும். சரியா? பைனரி டெசிமல் எப்படி செய்யறேன்னு நினைவு வைக்கணும். பைனரி டு ஆக்டல் செய்ய போக்குல அது முக்கியமா வரும். சரியா? அது யூஸ்ஃபுல்லா ஆகும். சரி, நான் பைனரி டு ஆக்டல் செய்வோம். பைனரி டு ஆக்டல். சரி, இப்ப இவங்க ஒரு பைனரி நம்பரும் தராங்க. 101110. இது ஒரு பைனரி நம்பர். அவங்க சொல்றாங்க இது ஆக்டலுக்கு மாத்த சொல்லி. சரியா? அப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த பைனரி நம்பரை நாங்க ஆக்டல் என்ற பைனரி நம்பரை நாங்க ஆக்டல் ரிப்ரசன்டேஷன்ல பண்ண போகல. நல்லா கவனிக்கணும். பைனரி நம்பர் ஆக்டல் ரிப்ரசன்டேஷன்ல பண்ண போகல. நாங்க இந்த நம்பரை 3ஆ பிரிச்சு செய்யணும். இந்த நம்பரை 3ஆ பிரிச்சு செய்யணும். எப்படி செய்யற? 3 3க்கா பிரிக்கணும். இது 3 3க்கா பிரிக்கணும். எப்படி செய்யறேன்னு நான் காட்டுறேன். ரைட் சைடால ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் ரைட் சைடால ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ரைட் சைடால நாங்க 3 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணோம். 1 2 3. இந்த 3 நம்பர்ஸ் நான் வேற எடுப்போம். சரியா? இந்த 3 நம்பர்ஸ் வேற எடுப்போம். அதே மாதிரி இந்த சைடால 1 2 3 கவுண்ட் பண்ணணும். இப்ப இங்க 3 நீக்கிதான், இங்க இல்ல 2 நம்பர்ஸ் தான் நீக்கி. அப்ப பிரச்சனை இல்ல. இந்த 2 நம்பர்ஸும் நான் 3க்கு 0 போட்டு எடுப்போம். சரியா? அப்ப இந்த 3 நம்பர்ஸ் இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட்டால ஸ்டார்ட் பண்ற 3 நம்பர்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் இன்னொரு 3 நம்பர்ஸ் எடுக்கிறோம். சரியா? சரி, 3 3ஆ பிரிச்சு போறோம். இப்ப இந்த 3 நம்பர்ஸ்க்கு வேறையா நாங்க பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்யணும். என்ன கன்வர்ஷன்? பைனரி டெசிமல் கன்வர்ஷன் செய்யணும். இப்ப நாங்க செய்யறது வந்து பைனரி டு ஆக்டல். நாங்க செய்யறது வந்து பைனரி டு ஆக்டல். அப்ப பைனரி டு ஆக்டல் ஒரு கன்வர்ஷன் கிடைச்சா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யற? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நம்பரை 3 3ஆ பிரிக்கிறோம். ரைட் சைட்ல இருந்து 3 3ஆ பிரிக்கிறோம். இந்த நம்பர் 3க்கு பிரிக்கிறோம். இங்க 1 1 0, இங்க 0 1, இங்க ஒன்றும் இல்லாதனால 0 போட்டோம். சரியா? இப்ப 3 3ஆ பிரிச்சு போறோம். வேறையா? சரியா?
இதுக்கு ஒரு பைனரி கன்வர்ஷன் வேறையா செய்யணும், இதுக்கு வேற ஒரு பைனரி கன்வர்ஷன் செய்யணும். சரி, பைனரி கன்வர்ஷன் எப்படி செய்யற? பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி செய்யற? பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் வேற வேறையா செய்யணும். இப்ப பைனரி டெசிமல் என்ன செய்யற? 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2. 2 to the power 0 into this number 0. 2 to the power 1 into 2 to the power 1 into 1. சரியா? 2 to the power 2 into 1. சரியா? பெருக்கிறோம். சரி, 2 to the power 0 is 1, 1 into 0 is 0, இது 0. சரியா? அப்ப இது வந்து 2 into 2 to the power 1 is 2, 2 into 1 is 2. சரியா? அதே மாதிரி இங்க 2 to the power 2 is 4, 4 into 1 is 4. சரி, 4 plus 2 plus 0, ஃபைனல் ஆன்சர் என்ன? 6. ஓகே, அப்ப இதுக்கு வேற நாங்க பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் செஞ்சோம். சரியா? ரைட் சைடுக்கு நாங்க வேறையா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் செஞ்சோம். இப்ப லெஃப்ட் சைடுக்கு நாங்க வேறையா பைனரிகள், இந்த சைடுக்கு நாங்க வேறையா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்வோம். 2 to the power 0 into 0, 2 to the power 1 into 1, 2 to the power 2 into 0. சரி, அப்ப இங்க 2 to the power 0 into 0 0, 2 to the power 1 into 1 is 2, and 2 to the power 2 into 0 is 2. அப்ப இங்க ஆன்சர் வந்து 2 வரும். இப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸ் 2, இந்த ரெண்டும் இந்த ஆறும் எடுத்து ஃபைனல் ஆன்சரை எங்களுக்கு இது வந்து ஒரு பைனரி டு ஆக்டல் தானே, பைனரி டு ஆக்டல். ஃபைனல் ஆன்சர் 26. ஆக்டலுடைய பேஸ போடுறோம். இல்லைங்க? அப்ப என்ன செய்யறோம்? பைனரி டு ஆக்டலுக்கு என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பைனரி நம்பரை 3 3 பிரிச்சு, சரியா, ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 3 பிரிச்சு, அப்ப வேறையா நாங்க இதுக்கு பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்யறோம். வேறையா இதுக்கும் பைனரி டெசிமல் கன்வர்ஷன் செய்யற. அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் நாங்க இப்படி போடுறோம். அதே மாதிரி பைனரி டு ஹெக்ஸாடெசிமலும் சிமிலர் டு தட், எக்ஸாக்ட்லி சிமிலர். அதே மாதிரி சரி, இப்ப பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்ல என்ன டிஃபரன்ஸ் என்னடா? கிடைக்கிற நம்பர், உங்களுக்கு ஒரு நம்பர் இப்படி ஒரு நம்பர் கிடைச்சும், இப்படி ஒரு நம்பர் ஒன்று கிடைச்சிக்கு. சரியா? அப்ப இந்த நம்பரை நாங்க ரைட் சைட்ல இருந்து 4 4 பிரிக்கணும். இது ஆக்டல வந்து 3 3 பிரிச்சோம். ஹெக்ஸாடெசிமல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் செய்யறேன்டா, அது வந்து இந்த பைனரி நம்பரை 4 4 பிரிக்கணும். சரியா? 4 நம்பர்ஸா பிரிக்கணும். 1 2 3 4. அப்ப இது உண்டு. அப்ப இங்கால 1 2 3 4. இது இன்னொன்று. சரியா? இப்ப இதுக்கு வேறையா நாங்க பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்ய போறோம். வேற நாங்க பைனரி டெசிமல் கன்வர்ஷன் செய்ய போறோம். சேம் திங். சரியா? அதே மாதிரி தான், சேம் திங். ஓகே, சரி. எப்படி பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் செய்யற? 2 to the power 0, 2 to the power 1 into 1. சரியா? 2 to the power 1, 2 to the power 2, then here 2 to the power 3. அப்ப இது எப்படியும் 2 to the power 3 into 0 வரும். அப்ப
ஆன்சர் வந்து 0. அப்ப இது 2 to the power 2 into 1, 2 to the power 1 into 1, and இங்க 2 to the power 0, 2 to the power 0 into 0. அதே மாதிரி இங்க வேறயா நாங்க செப்பரேட்லியா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்வோம். 2 to the power 0 into 1. உங்களுக்கு எக்ஸாம்ல சரியா இப்படி 0 வந்தேன்டா டிரெக்டா இதுக்கு 0 போடலாம். சரியா இப்போ 2 to the power 1 into 0, இங்க 2 to the power 1 into 0 வரும், இங்க 2 to the power 2 into 0 வரும், இங்க 2 to the power 3 into இங்க 1, 2 to the power 3 into 1 வரும். சரியா okay, so here the answer is 1 into 1 1 plus 2 to the power 3 வந்து 8, 8 into 1 is 8, 8 plus 1 9. சரியா okay, yes, any doubts? And inga 4 into 1 is 0, here it's 4, then here it's 2. That is 4 plus 2 6, 6 is the answer here. So final answer in the binary number நாங்க வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தினோம் 96 என்று வரும். 96. Manisha, okay, any questions, any doubts? Okay, fine. சரி இப்போ நான் 3 குரூப் பார்த்துட்டோம். சரியா குரூப் 1 பார்த்துட்டோம், பைனரி டு டெசிமல், வேறொரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து டெசிமலுக்கு பார்த்தோம். அப்புறம் டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல இருந்து வேற நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். குரூப் 3 வந்து பைனரி டு அதர் நம்பர் சிஸ்டம்ஸ், பைனரி டு அதர் நம்பர் சிஸ்டம்ஸ். அப்ப நீங்க பாப்பீங்க பைனரி டு ஆக்டல் இருக்குது, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் இருக்குது, பைனரி டு டெசிமல் எங்கன்னு பாப்பீங்களா? இப்ப நீங்க குரூப் 1ல பாத்தீங்கன்னா பைனரி டெசிமல் ஏற்கனவே இருக்குது. சரியா அதனால இங்க நாங்க அது போடல. சரி இப்ப குரூப் 4 பார்ப்போம். குரூப் 4 வந்து சரி நம்ம பார்ப்போம் ஆக்டல் டு பைனரி எப்படி செய்யலாம். ஆக்டல் டு பைனரி ஓகே. ஆக்டல் நம்பர் 18 கிடைச்சுண்டா, ஒரு ஆக்டல் நம்பர் 18 கிடைச்சி அது வந்து பைனரிக்கு மாத்துங்கன்னு சொன்னாங்கடா என்ன செய்வீங்க? சரியா அப்ப நாங்க இந்த ப்ரீவியஸ் கன்வர்ஷன்ல பார்த்தோம் ஆக்டல் நம்பர்ஸ், நான் பைனரி நம்பர்ஸ் ஆக்டலுக்கு மாத்த போகல 3 தான் பிரிச்சோம். பைனரி நம்பர்ஸ் ஆக்டல் நம்பர்ஸ்க்கு மாத்த போகல 3 தான் பிரிச்சோம். சரியா அப்ப நாங்க இப்படி ஒரு ஆக்டல் நம்பரை பைனரிக்கு மாத்த போறோம் வேண்டாம், அதோட ஆப்போசிட் செய்ய போறோம் வேண்டாம். சரியா அதோட ஆப்போசிட் செய்ய போறோம் வேண்டாம். என்ன செய்வோம் வேண்டாம், இந்த 80க்கு தானே, இந்த 8 நாங்க எப்படி எடுக்க போறோம் இப்ப நான் பார்க்கணும். சரியா நான் பார்க்கணும் 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2. ஆக்டல் 8 வராது, ஆக்டல் 7 தான் மேக்ஸிமம். ஓகே ஓகே அப்ப நான் இப்ப பார்க்கணும் இதோட ஆப்போசிட். எதோட ஆப்போசிட்? பைனரி டு ஆக்டல் ஆப்போசிட் தான் ஆக்டல் டு பைனரி.
அப்படித்தானே? பைனரி டு ஆக்டல் ஆப்போசிட் தான் ஆக்டல் டு பைனரி. இப்ப பைனரி டு ஆக்டல் வந்து நாங்க பைனரி நம்பரை மூணு மூணா பிரிச்சு நாங்க டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், சாரி பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் செஞ்சோம். சரியா? ஆக்டல் டு பைனரி வரப்போக்கல அது ஆப்போசிட் செய்யணும். என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும், 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2 தானே. அதே மாதிரி இங்க நாங்க மூணு நம்பர்ஸ் போடணும். 2 to the power 0 ஒரு 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 டிஜிட்டுக்கு, இந்த டிஜிட் 7க்கு நாங்க 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2 போடணும். இந்த நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கும் 2 to the power 0 வேறயா, 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2 போடணும். சரி, இப்ப சரியா, எப்படி எங்களுக்கு 7 எடுக்கலாம், 7 எப்படி எடுக்கலாம்? சரியா பாருங்க, 2 to the power 0 என்னன்னா 1. சரியா, 2 to the power 0 வேல்யூ என்ன 1. 2 to the power 2 1 வேல்யூ வந்து 2. 2 to the power 2 வேல்யூ வந்து 4. நம்பர் 7 எடுக்கணும்டா எதை எதை ஆட் பண்ணணும்? நம்பர் 7 எடுக்கணும்டா எதை எதை ஆட் பண்ணணும்? 4 plus 2 plus 1 நாங்க 3 ஆட் பண்ணா தான் 7 வரும். அப்படித்தானே? அதனால நான் இதுக்கு 1 போடுறேன், இதுக்கு 1 போடுறேன், இதுக்கு 1 போடுறேன். 4 plus 2 plus 1 7. இந்த 7 ரெப்ரசன்ட் பண்ண நாங்க இப்படி செய்யறோம். சரியா? ஓகே. பேசிக்லி இது என்னண்டா, உங்களுக்கு இது கஷ்டம் என்ன நான் இப்ப செய்யறேன், இது கஷ்டம், இஃப் இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க இங்க என்ன செய்யணும்டா, டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்யணும். விளைச்சா? இப்ப நீங்க பைனரி டு ஆக்டல் நாங்க செய்ய போகல, நாங்க மூணு மூணா பிரிச்சு நாங்க பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் செஞ்சோம் தானே. அப்ப இது ஆப்போசிட், ஆக்டல் டு பைனரி நாங்க செய்ய போகல, நாங்க என்ன அது ஆப்போசிட் செய்யணும், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்யணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட்ல இருக்கிற 7 இந்த நம்பருக்கு வேறையா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்வோம். அப்புறம் இந்த நம்பருக்கு வேறையா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்வோம். எப்படி டெசிமல் டு பைனரி செய்யற, இங்க டெசிமல் டு பைனரி செய்ய போகல ரெண்டா பிரிக்கணும், நம்பர்ஸ் ரெண்டா பிரிக்கணும். அப்ப இந்த 7 நாங்க எடுத்து ரெண்டா பிரிப்போம், ரெண்டா பிரிச்சா என்ன வரும் ஆன்சர்? 3. எஸ். அப்ப ரிமைண்டர் என்ன? ரிமைண்டர் இஸ் 1. ஓகே, ரிமைண்டர் பேலன்ஸ் ஆகிற 1. அப்ப இது மறுபடியும் ரெண்டா பிரிச்சோம்டா விட வந்து உண்டு, பேலன்ஸ் 1. இது ரெண்டால பிரிச்சோம் வேண்டாம், கடைசியில 1 2ஆல பிரிச்சா 0 விட வரும், பேலன்ஸ் எப்படி 1 தான் நீக்கும். அப்ப நாங்க கீழால இந்த ஆன்சர் எடுத்தோம் வேண்டாம், என்ன ஆன்சர் வருது? 1 1 1. அப்ப இந்த நம்பர் 7க்கு நாங்க வேறையா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செஞ்சோம் வேண்டாம், இதுதான் வருது. சரியா? அதே மாதிரி இந்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் 1க்கு நாங்க வேறையா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்யணும். சரி, ரெண்டால பிரிக்கிறோம், ரெண்டால பிரிச்சா 1 2ஆல பிரிக்கலாம், பேலன்ஸ் வந்து 1. அப்ப இதோட ஆன்சர் வந்து 1. சரியா? ஓகே. இப்ப நான் ஆன்சர் 1 எடுத்தோம் தானே, இப்ப டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செஞ்சோம். ஆனாலும் நான் சொன்னேன்னா ஆக்டல் நம்பர்ஸ் எதனாலும் நான் ஆக்டல் நம்பர்ஸ் நாங்க பிரிக்க போகல, 3 3ஆ தான் பிரிக்கிறேன். இங்க 3 3ஆ தான் பிரிச்சோம். சரியா? இங்க நான் ஆக்டல் நம்பர்ஸ் 3 3ஆ பிரிக்க போகல, இங்க 2 நம்பர்ஸ் தான் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்க 0 போட்டு சமாளிச்சோம், அது 3 ஆக்கினோம். சரியா? இந்த 0 1 நான் 3 நம்பர்ஸ் இல்ல, அதனால நான் 0 போட்டு சமாளிச்சோம். அதே மாதிரி இங்க நாங்க இந்த டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செஞ்ச பிறகு எங்க ஆன்சர்ல வந்து ஒரு டிஜிட் தான் நீக்கி, அதனால நாங்க இத 3 டிஜிட்ஸ் ஆக்கணும். 0 2 0 போட்டு நாங்க 3 டிஜிட்ஸ் ஆக்கணும். இது முக்கியமான ஒரு ஸ்டெப். ஓகே, மிச்சம் பேர் இது மிஸ் பண்ற.
சில நேரத்துக்கு பெரிய நம்பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு 117 என்று சொல்லி ஒரு நம்பர் ஒன்று பெரிய நம்பர் ஒன்று கிடைச்சா அந்த மாதிரி நம்பரை நீங்க கன்வெர்ட் பண்ண போகல இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆன்சர் பச்சை பிள்ளை ஆகும் சரியா ஓகே அப்ப என்ன செய்வோம் சரி இந்த ரெண்டும் நாங்க இப்ப ஜாயின் பண்ணுவோம் இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுவோம் இப்ப நாங்க ஆக்டல் டு பைனரியா செஞ்சுக்கிறோம் ஆக்டல் டு பைனரி செஞ்சுக்கிறோம் சரியா ஓகே இதே மாதிரி நாங்க இப்ப ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமலை பார்ப்போம் சரியா நான் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் செய்ய முந்தி நாங்க ஹெக்ஸாடெசிமல் டு பைனரியா கொஞ்சம் செய்வோம் சரியா இது செய்ய முந்தி நான் ஹெக்ஸா டு பைனரியா செய்வோம் ஏனென்றா இது ரெண்டும் ஒன்று மாதிரி ஆக்டல் டு பைனரி ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி ரெண்டும் ஒன்று மாதிரி சரியா ஓகே ஆக்டல் டு பைனரி எப்படி செஞ்சோம் நாங்க வேற இந்த நம்பர் எடுத்து இதுக்கு என்ன செஞ்சோம் நீங்க பைனரிக்கு மாத்திரம் இந்த டெசிமல் நம்பரை பைனரிக்கு மாத்திர அதே மாதிரி இந்த நம்பரை எடுத்து நம்பரை பைனரிக்கு மாத்திர ஓகே வாட் இப்ப என்ன நான் செய்வோம்டா ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஒன்று கொடுப்போம் பாப்போம் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சரியா இது வந்து நாங்க பைனரிக்கு மாத்துறோம்டா எஸ் என்ன சார் பிரச்சனை எஸ் குட் Mahendran, can't you see the screen? Can everyone see the screen? Okay, fine. சரி சரி நாங்க ஹெக்ஸாடெசிமலை பைனரிக்கு மாத்துறோம் என்ன செய்வோம் ஆக்டல் பைனரிக்கு மாத்து போகல நாங்க ஒரு லெட்டரா ஒரு டிஜிட்டா நாங்க என்ன செஞ்சோம் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செஞ்சோம் இங்கேயும் அதே திங் சேம் திங் டூ இந்த டிஜிட் நம்பர் 6 நாங்க என்ன கன்வர்ஷன் பண்ண போறோம் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் எப்படி செய்யற திஸ் ஓகே டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் சரி வேறையா செய்வோமா இப்ப டெசிமல் டு பைனரி வந்து ஃபுல் நம்பர் செய்யறது இங்க வந்து வேறையா செய்வோம் ஓகே 6 டிவைட் பை 2 ரெண்டால பிரிப்போம் 3 விட பேலன்ஸ் 0 இது ரெண்டால பிரிப்போம் விட 1 பேலன்ஸ் 1 இது மறுவான எங்களுக்கு ஒன்று வேண்டாம் ரெண்டால பிரிச்சு விட 0 பேலன்ஸ் 1 சரியா அப்ப இந்த நம்பரை 110 இதுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷனுக்கும் அதே இதுதான் செஞ்சோம் சரியா ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷனும் நாங்க இந்த லெட்டரை வேற எடுத்து நாங்க டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செஞ்சோம் ஹெக்ஸா டு பைனரி கன்வர்ஷன்ல நாங்க என்ன செஞ்சோம் இந்த லெட்டரை வேற எடுத்து பைனரி கன்வர்ஷன் செஞ்சோம் அப்ப என்ன மாத்தம் ஒரு மாத்தம் உண்டிக்கணுமே இல்லாட்டி ஒரே இது செய்யலவே அப்ப அது ராங் ஆகும் அப்ப இங்க என்ன மாத்தம் என்றா நான் என்ன செஞ்சேன் ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் நீங்க ஆன்சர் விட எடுக்க போகல நீங்க 3 தான் வைக்கணும் அப்ப இங்க நாங்க எடுத்த ஆன்சர்ல ஒரு ஒரு லெட்டர் தான் இருந்துச்சு ஒரு டிஜிட் தான் இருந்துச்சு அதனால நாங்க இது 3 வைக்கணுமானால நான் 2 ஜீரோஸ முன்னுக்கு போட்டோம் சரியா ஆக்டல் நான் பார்த்தோம் ஆக்டல் இங்க நான் சொன்னேன் என்ன 3 தான் பிரிக்கணும் இங்க 2 டிஜிட் ஈக்குனால நாங்க ஒரு 0 போட்டுக்கொண்டோம்
அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் என்ன செய்யற, அது 4 4 தான் பிரிச்சோம். ஹெக்ஸாடெசிமல் என்ன செஞ்சோம், 4 4 தான் பிரிச்சோம். அப்ப இங்க இந்த விட எடுக்க போகல, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரியில நாங்க இந்த விட எடுக்க போகல, நாங்க இந்த விட எடுக்க போகல. என்ன செய்வோம், ஆ இப்ப மூணு டிஜிட் தான் எங்கட விடைக்கு வந்தீங்க. சரியா, இது இந்த இந்த 6 நாங்க ரெண்டா ரெண்டா பிரிச்சு 3 டிஜிட் தான் வந்தீங்க பைனரி. நாங்க இது 4 டிஜிட் தான் மாத்தணும். எப்படி, ஒரு ஜீரோ ஆட் பண்ணி, ஒரு ஜீரோ ஆட் பண்ணி. சரியா, அதே மாதிரி இங்க இது வேற நாங்க எடுத்தோம், 3 வேற எடுத்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செய்வோம். சரியா, அப்ப இங்க விட வந்து சரி, இங்க விட வந்து 1 1. சரியா, 1 1. அப்ப இங்கேயும் 2 டிஜிட் தான் வந்திக்கு. இது ஹெக்ஸா டெசிமல் டு பைனரினால நாங்க என்ன செய்யணும், 4 டிஜிட்டுக்கு மாத்தணும். இது ஆக முக்கியம். சரி, இப்ப இந்த முழு இது ரெண்டும் நாங்க சேர்ப்போம், சேர்த்து ஃபைனல் ஆன்சர் கொடுப்போம். 0 0 1 1 0 1 1 0. இது பைனரி நம்பர், அதனால இப்படி போட்டோம். வேணுச்சா, அப்ப octal டு பைனரி, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, வெரி சிம்பிள். சரியா, வெரி சிம்பிள். ஓகே, இதே நம்பர் சும்மா சொல்லுங்க நீங்க, இது வந்து 36 ஹெக்ஸாடெசிமல் நம்பர். சரியா, இது 36 பேஸ் 16, அதனால தான் எங்களுக்கு சொல்லலாம் இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இதே நம்பர் நாங்க டெசிமல்ல எங்களுக்கு கிடைச்சுண்டா, இதே நம்பரை டெசிமலுக்கு கிடைச்சோம்டா எப்படி செய்வோம், இதே நம்பர் டெசிமல் நம்பர் 36 to the power 10 டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் சொன்னாங்கடா. அப்ப என்ன செய்வோம், அப்ப இந்த இந்த கன்வர்ஷனை செய்வோம். இந்த ஃபுல் நம்பர் 36M, இந்த ஃபுல் நம்பர் 36M. சரியா, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ல மட்டும் தான் நாங்க வேற வேற எடுத்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்யறோம். டெசிமல் டு சும்மா நார்மல் டெசிமல் பைனரி கன்வர்ஷன் என்றா ஃபுல் நம்பர் 36 நாங்க எடுத்து என்ன செய்வோம், 2ஆல பிரிச்சு விடையா எடுப்போம். சரியா, நான் இது ஃபுல்லா செய்ய போறேன் இல்ல. ஓகே, y'all கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ திங்க் உங்களுக்கு விளங்கும். சரியா, இது ஃபுல்லா எடுத்து தான் செய்யும். அப்ப விட வேற வரும், வேற விட. ஓகே, ஓகே. சரி, இப்ப நான் பார்ப்போம் எங்க குரூப் 4ல octal டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி செய்யலாம் சொல்லி. octal டு ஹெக்ஸாடெசிமல் இப்ப நாங்க கடைசி இதுக்கு வந்திருக்கிறோம். சரியா, octal டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு octal, அது ரெண்டும் கடைசி திஸ் ஒன். ஓகே, சரி. உங்களுக்கு நிலைமைக்கு மயக்கும் நான் சொன்ன. Oh, yes, you all might have on நினைவைக்கும். சரி, ப்ரே பண்ண கிடைச்சவங்க. சரி, இப்ப ஓகே, நான் ஒக்டலுக்கு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் செய்யறேன்டா. இப்படி செய்வோம்.
ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க நினைவு கேக்கும். நான் சொன்ன ஆக்டல் வந்து என்ன மூணு மூணா தான் எழுதுவோம் தானே. நான் மூணு மூணா தான் எழுதுவோம். சரி. ஆஹ் என்ன செய்வோம் வேண்டாம், இப்ப இந்த ஆக்டல் நம்பர் 173, இந்த ஆக்டல் நம்பரை நாங்க ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறேன்டா. என்ன செய்வோம் வேண்டாம் நாங்க, சரியா, இந்த நம்பர் வேறயா, இந்த நம்பர் வேறயா, அதே மாதிரி இந்த நம்பர் வேறயா, எதுக்கு மாத்தணும், பைனரிக்கு மாத்தணும். வேற வேறயா இந்த மூணு நம்பரையும் பைனரிக்கு மாட்டணும். சரியா. டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனுக்கு அந்த கன்வர்ஷனை செய்யணும். சரியா. அப்ப நாங்க த்ரீ எடுப்போம். இந்த நம்பர் த்ரீ எடுப்போம். டிவைட் பை டூ. ரிமைனிங் ஒன். சரியா. ஓகே. ப்ரே பண்ணதுக்கு இப்படி 6:20 மகரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ப்ரே பண்ணி தான் வந்திப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனாலும் இப்ப இஷா அதான் சொல்லி தானே. சரி, உங்களுக்கு ப்ரே பண்ண டைம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேக் ஒன்று எடுக்கலாம். எடுத்து இன்ஷா அல்லாஹ் வாங்க. ஓகே, 10 மினிட்ஸ் பிரேக் எடுங்க.
யாரும் சரி டவுட் இருந்தா ப்ரீவியஸ்லி நான் என்ன செஞ்சோமோ அதுல இருக்கிற அதுல என்ன சரி டவுட் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். chat மூலமா சரி. சரி, இப்ப நாங்க எதுல இருக்கிறோம்? குரூப் 4 குரூப் 5ல இருக்கிறோம். நான் ஆக்டல் டு பைனரி, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி பார்த்தோம். அப்ப டெசிமல் டு பைனரி, ஆக்டல் டு பைனரி, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அது மூணும் ஒன்று மாதிரி தான். அதுல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்ப நான் இப்ப பார்க்க போறது வந்து ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமலும் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டலும். சரியா? அதான் நான் இப்ப பார்க்க போறோம். அப்ப உங்களுக்கு விளங்கும், இதுல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. நாங்க ஒரே விஷயத்தை தான் மறுவ செய்யறோம். ஏனெண்டா பார்ப்போம் இப்ப ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் இந்த கன்வர்ஷன்ல ஒரு நம்பர் ஒன்று 173 என்ன சொல்லக்கூடிய இப்படி ஒரு நம்பர் ஒன்று கிடைச்சுன்னு சொல்லணும். சரியா? இப்படி ஒரு நம்பர் ஒன்று கிடைச்சு. அப்ப இந்த நம்பரை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா, இதை வந்து ஒரு ஒரு நம்பரை ஒரு ஒரு டிஜிட்ஸா நாங்க டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செய்யணும். அதே இதுதான். சரியா? முந்தைய ஆக்டலுக்கு ஹெக்ஸாடெசிமல், சாரி ஆக்டல் டு பைனரி நான் என்ன செஞ்சோமோ அதே இதுதான் நாங்க இங்கேயும் செய்ய போறோம். ஓகே, ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் scenario இப்போ நாங்க இந்த நம்பர் 3 எடுத்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செய்யறோம். ஓகே, அப்ப அது செஞ்ச உடனே எங்களுக்கு கிடைக்கும் 1 1 சொல்லி கிடைக்கும். சரியா? 1 1 கிடைக்கும். இந்த ஆன்சர் வந்து 1 1. அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்லி கொண்டிருந்தேன், நீங்க பைனரி வந்து ஆக்டல்ல ரிப்ரசன்ட் பண்ண போகல அது எந்த நேரம் எத்தனை பியாஸ் ஆகிக்கும், எத்தனை நம்பர்ஸ் ஆகிக்கும், ரெண்டு நம்பர்ஸ் இப்படி வைக்கலுமா எங்களுக்கு. ஆக்டல நாங்க பைனரியா ரெப்ரசன்ட் பண்ண போகல இப்படி ரெண்டு நம்பர்ஸ் வைக்கலுமா இல்ல. அது எந்த நேரம் மூணு மூணா தான் நிக்கும், மூணு மூணு ஜோடா தான் நிக்கும். அப்ப இங்க நாங்க 1 1 என்று சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எங்களுக்கு கிடைச்சண்டா நாங்க இப்படி வைக்கலாம். எங்களுக்கு எப்படி வைக்கலாம், நாங்க இது மூணு நம்பர் ஆக்கணும். எப்படி ஆக்குற, ஒரு ஜீரோன்னு போட்டு. ஓகே, சரி. இப்ப இந்த நம்பர் 7 வேற வேற எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம், பைனரி டு டெசிமல், சாரி டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செய்வோம். அப்ப இங்க வந்து எங்களுக்கு கிடைக்கும் சரியா 1 1 1. சரியா? இந்த ஆன்சர் வந்து 1 1 1. சரி, அப்ப அதே மாதிரி இந்த நம்பர் 1 அந்த நம்பரை நாங்க கன்வர்ஷனை செய்வோம். அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து 1 ஆயிக்கும். சரியா? இதுதான் ஆன்சர். அப்ப இந்த ஆன்சரையும் எங்களுக்கு தனியா வைக்கல, நான் மூணு மூணா தான் வைக்கணும். ஓகே, இப்ப இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஆன்சர். இப்ப என்ன செய்ய போறோம், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் மாதிரி ஆயிக்குது இல்ல, இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஒன்று இல்ல. ஹெக்ஸாடெசிமல் எப்படி நாங்க இது ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறேன்டா, நாங்க இந்த நம்பரை இந்த பைனரி நம்பரை நாங்க பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனை செய்யணும். அதெண்டா நாங்க என்ன செய்யணும் வேண்டா, இந்த நம்பரை இப்ப ரைட் சைடால ஸ்டார்ட் பண்ணி பைனரி ஹெக்ஸாடெசிமல் நம்ம எப்படி செஞ்சோம், 4 4க்கா பிரிக்கிறோம்.
ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 4க்கா பிரிக்கிறோம். 1 2 3 4. சரியா? அப்ப இது வந்து 0 தானே, அப்ப அதை போடணும் 0 சொல்லி. ஓகே. இப்ப பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் நாங்க கன்வர்ஷனை செஞ்சோம் வேண்டாம். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி செய்வோம்? எப்படி செஞ்சோம்? பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி செஞ்சோம்? அது வேற வேற எடுத்து என்ன செஞ்சோம்? 2 to the power 0 into 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3 என்று சொல்லி வேற வேறையா 2 to the power இங்க மறுவ வேறையா 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3 என்று. சரியா? ஓகே. அப்ப அந்த கால்குலேஷன்ஸை இங்க செய்யறதுக்கு எனக்கு விடம் போதா இன்னைக்கு. அதனால நான் மைண்ட்ல செஞ்சு அதை நான் கவுண்ட் பண்றேன். சரியா? 2 to the power 0 into 1 is 1 plus 2 to the power 2 into 1 is, sorry, 2 to the power 1 into 1 is 2, 2 to the power 2 into 0 is 0, 2 to the power 3 into 1 is 8. அப்ப இங்க 8 plus 2 10, 10 plus 1 11. சரி, இப்ப 11 என்று செல்லக்கூடிய நம்பர் ஹெக்ஸாடெசிமல்ல எங்களுக்கு 11 என்று செல்லக்கூடிய நம்பர் கிடைச்சா எங்களுக்கு இப்படி எழுத ஏழுமா? இப்படி எழுத ஏழுமா? யாரும் சார் சொல்லணுமா? இப்படி எழுத ஏழுமா? ஹெக்ஸாடெசிமல்ல 11 என்று செல்லக்கூடிய நம்பர் தெரியுமா யாரும்? சரி, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் என்ன நம்பர் சிஸ்டம்ஸ்ல ஹெக்ஸாடெசிமல்ல எங்களுக்கு 0 to 9 தான் எழுதணும், 11 எழுதலாம். சரியா? அப்ப 0 to 9க்கு போறோம். இங்க ABCDEFND தானே. அப்ப இந்த நம்பர்ஸ் என்ன ரிப்ரசன்ட் பண்ணுதுண்டா, இந்த A வந்து எங்களுக்கு 10 எடுக்கலாம், நம்பர் 10 எடுக்கலாம். இந்த B வந்து நம்பர் 11 எடுக்கலாம். இந்த C வந்து நம்பர் 12 எடுக்கலாம். விளங்குச்சா? அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, சரியா, எங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 11 ரிப்ரசன்ட் பண்ணணும்டா, இந்த நம்பர் 11 ரிப்ரசன்ட் பண்ணணும்டா எங்களுக்கு 10 வந்து A is 10, B is 11. அப்ப நாங்க B என்று எழுதலாம். இதுக்கு B என்று எழுதலாம். இந்த லெட்டர்ஸ் வந்து வாரது வந்து ஹெக்ஸாடெசிமல்ல மட்டும்தான். சரியா? அப்ப இது 11, 11க்கு பதிலாக நாங்க B என்று எழுதிக்கிறோம். சரி, இங்க நாங்க மறுவா டெசிமல் பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்வோம். சரி, ஹெக்ஸாடெசிமல் அந்த கன்வர்ஷனை செய்வோம். 2 to the power 0 into 1, 1, 1 plus 2 plus 4 plus 0. சரியா? இங்க 0. சாரி, 4 plus 2 6, 6 plus 1 7. அப்ப இங்க ஆன்சர் வந்து 7. ஓகே. இப்ப இதுதான் எங்களுக்கு கிடைச்சிக்கிற 7B ஆக்டல் நம்பரை நாங்க இப்ப என்ன செஞ்சுக்கிறோம்? ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்திக்கிறோம். ஆக்டல் நம்பர் 173 ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்திக்கிறோம். சரியா? என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பைனரிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்தினோம். சரியா? ஆக்டலுக்கு பைனரி ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்தினோம். அப்ப அந்த பைனரி நம்பரை நாங்க 4 4க்கா பிரிச்சு ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறோம். சரியா? அப்ப நாங்க இந்த ஆக்டல் நம்பர் பைனரிக்கு மாத்த போகல, இது இந்த லெட்டர்ஸ் இந்த 3 3 தான் வரும். சரியா? நான் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாம் 3 3 தான் வரும். சரியா? அப்ப அது வந்து ஜாயின் பண்ணி நாங்க 4 4 பிரிச்சு மறுவாத பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்யறோம். சரியா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று செய்வோம். ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் ஒரு எக்ஸாம்பிள். இல்ல, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாங்க கொஸ்டின் செய்ய போல செய்வோம். அதுக்கு அதுக்கு பதிலாக நாங்க எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம நாம கடைசி இது செய்வோம். சரியா? ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். இப்ப கடைசி இதுதான் பார்ப்போம், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். இதுவும் அதே மாதிரி தான். என்ன செய்யறோம் என்றா,
ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஒன்று கிடைச்சுண்டா உங்களுக்கு சரி, இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் A17. அப்ப ஏ என்ன ஆகும்? ஏ என்ன நம்பருக்கு ரீப்ரசென்ட் ஆகுற? 10 தானே. நான் பார்த்தோம் ஹெக்ஸாடெசிமல்ல ஏ வந்து 10 10 தானே. ஓகே, அப்ப என்ன செய்வோம்? இது வேற வேற இந்த எல்லா நம்பர்ஸும் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்வோம். அப்ப நாங்க முந்தி இங்க 7க்கு டெசிமல் பைனரி கன்வர்ஷன் செஞ்சோம். என்ன வந்துச்சு? 111 ஆன்சர் வந்துச்சு. அப்ப எங்களுக்கு மறுவ செய்ய தேவையில்ல, இங்க 111 எடுக்கலாம். சரியா? அப்ப இந்த ஹெக்ஸா டெசிமல் நம்பரை நாங்க ஹெக்ஸா டெசிமல் நம்பரை பைனரிக்கு எழுத போகல. சரியா? ஹெக்ஸா டெசிமல் நம்பரை பைனரிக்கு எழுத போகல. இந்த 7 நாங்க 111 சொல்லி 3 டிஜிட்டா வைக்கலாமா? ஹெக்ஸா டெசிமல் நம்பர் எந்த நேரம் எப்படி பைனரியில எழுத போகல, அது 4 4 தான் நிக்கும். ஒக்டல் நம்பர் எப்படி எந்த நேரம் நான் எழுத போகல 3 3 தான் எழுதணும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நாங்க கன்வெர்ட் பண்ண போகல 4 4 தான் எழுதணும். அப்ப இந்த 7 இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நாங்க பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போகல. இந்த வேல்யூ எங்களுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 111, அது 3 டிஜிட்ஸ். ஆனா ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எப்படி எழுதணும்? பைனரியில எப்படி எழுதணும்? 4 டிஜிட்ஸோட. அதனால நாங்க இங்க ஒரு 0ன்னு போடுறோம். சரியா? 4 டிஜிட்ஸ் ஆக்குறதுக்காக வேண்டி 0ன்னு போடுறோம். ஓகே, சரி. அப்ப சரி, அப்ப ஒன்று ஒன்று என்ன சொல்லக்கூடிய 1 வந்து நான் முந்தியும் செஞ்சோம். 1 வந்து பைனரி கன்வர்ஷன் செஞ்சோம் என்றா என்ன ஆன்சர்? அது 1 தான் நீக்கும். அப்ப 1 வந்து அப்படி சும்மா வைக்கலுமா? எங்களுக்கு இப்படி ஒரு டிஜிட்டா வைக்கலுமா? இல்ல, இது ஹெக்ஸாடெசிமல் ரிப்ரசன்டேஷனால நாங்க 4 டிஜிட்டாக்கு மாத்தணும். எப்படி மாத்துற? இது இப்படி மாத்துற. சரியா? அப்படி மாத்தணும். ஓகே, அப்ப ஏ வந்து என்ன வேல்யூ? ஏ வந்து ஹெக்ஸாடெசிமல்ல எழுதுனா அது 10. அப்ப அந்த 10 நாங்க வேற எடுத்து, ஏ வந்து 10, அப்ப அந்த 10 நாங்க வேற எடுத்து என்ன செய்வோம்? டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செய்வோம். ஓகே, அதனால பிரிக்கிற பேலன்ஸ் வந்து 0. சரியா? 2ஆல பிரிக்கிற பேலன்ஸ் வந்து விட 2, பேலன்ஸ் 1. மறுவ 2ஆல பிரிக்கிறோம், விட 1, பேலன்ஸ் 0. again 0 வர காட்டி பிரிச்சு என்ன வருது ஆன்சர்? இதுதான் ஆன்சர், 1010. சரி, இப்ப 1010 4 டிஜிட்ஸ் வந்தீங்க, அது பிரச்சனை இல்ல. சரியா? எப்படி எழுதுறோம்? 1010 கீழே இருந்து மேலு. சரியா? கீழே இருந்து மேலுக்கு போகணும். 1010. சரியா? கவனமா எழுதணும், கீழே இருந்து மேலு. பிராக்டிஸ் தான் முக்கியம். இதுக்கு முக்கியம் பிராக்டிஸ். நீங்க இப்ப இந்த கொஸ்டின் செஞ்சு இல்லாட்டி இந்த கொஸ்டின் உங்களுக்கு டேர்ம் டெஸ்ட்ல நீங்க மிஸ்டேக்ஸ் எடுக்கிறேன்டா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து மறுபடியும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணதான் லேசி. ஓகே, அது வந்து உங்களுக்கு லேசா பார்க்கலாம். எப்படியும் எந்த பேப்பர் எடுத்தாலும் எம்சிக்யூல 2 3 கொஸ்டின்ஸ் ஈக்கும். அதே மாதிரி கொஸ்டின் 1ல ஒரு கொஸ்டின் ஈக்கும். கொஸ்டின் 1 அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஈக்கும் ஒரு கொஸ்டின். ஓகே, சரி. இப்ப என்ன செய்வோம்? ஒக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் செய்ய போகல. நாங்க என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அந்த நம்பர்ஸ் நாங்க அந்த நம்பர்ஸை டெசிமலுக்கு மாத்தி என்ன செஞ்சோம்? 4 4 பிரிச்சோம். ஏன்? நாங்க ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறதுனால நாங்க 4 4 பிரிச்சோம். இப்ப இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பைனரிக்கு மாத்தினோம். மாத்தின போறோம் நாங்க எதுக்கு மாத்த போறோம்? ஒக்டலுக்கு. ஒக்டலுக்கு மாத்த போறோம் என்றா ஒக்டல் வந்து எப்படி எழுதுற? 3 3 4 4. அது 3 3 தான் மாத்தணும். சரியா? இப்ப நாங்க எழுதிக்கு ஹெக்ஸாடெசிமல் பைனரிக்கு மாத்திக்கிறோம். இப்ப இத வந்து நாங்க 3 3 பிரிக்கணும். ஏன் 3 3 பிரிக்கிற? ஒக்டலுக்கு மாத்திர சுட்டி. சரியா? ஒக்டலுக்கு மாத்திர சுட்டி 3 3 பிரிக்க. அப்ப இந்த 3 நம்பர்ஸ வேற வேற எடுத்து, சரியா, இந்த 3 நம்பர்ஸ் வேற எடுத்து, அதே மாதிரி இந்த 3 நம்பர்ஸ் வேற எடுத்து, 0 1 0 வேற எடுத்து. ஓகே, அண்ட் தென்
இந்த 3 நம்பர்ஸ் வேற எடுப்போம். அப்ப இது 0 0 0 வருது. அதே மாதிரி கடைசி 3 நம்பர்ஸும் வேற எடுப்போம். 1 0 1. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப என்ன செய்ய போறோம்? பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் வேற வேற இது எல்லாத்துக்கும் செய்யும். சரி, பைனரி டெசிமல் எப்படி செய்யற? 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2. சரியா? 2 to the power 2 into 1 தானே? into 1. அப்ப இதும் 2 to the power 1 into 1. சரியா? ஓகே. 2 to the power 0 into 1. Okay, 1 plus 2 plus 4, answer is 7. Okay, and then here 2 to the power 0 into 0, 2 to the power 1 into 1, 2 to the power 2 into 0, then here its answer is 2. Inga 0 0 0, answer 0. Inga 2 to the power 0 into 1, 2 to the power 1 into 0, 2 to the power 2 into 1, அப்ப 4 plus 1, இங்க ஆன்சர் வந்து 5. இப்ப ஃபைனல் ஆன்சர் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். இது வந்து ஆக்டலுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எப்படி? சரியா? ஓகே, ஓகே, குட், ஃபைன். லாஜிக் கேட்ஸ் வந்து நாளைக்கு ஐ திங்க் நாளைக்கு வேறோட சார் செய்வாங்க. சரியா? அப்ப லாஜிக் கேட்ஸ் தேவையான அந்த செஷன் எப்போ வரும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம். அப்ப அந்த நாள் அந்த பார்த்து உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே, சரி. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கன்வர்ஷன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த பேசிக் கன்வர்ஷன். இதுல நாங்க மிச்சம் கொஸ்டின் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். மறு ஒருத்தருக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போவோம் எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன பார்த்தோம்? டெசிமல் இன்னொரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து டெசிமலுக்கு மாத்துறது. இன்னொரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து டெசிமலுக்கு மாத்துறதுண்டா எப்படி செய்யறது? அது வந்து நாங்க அந்த நம்பருடைய பைனரிக்கு டெசிமல் என்றா அந்த நம்பருடைய பேஸ் எடுத்து 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2 என்று சொல்லி ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்க போடுறோம். அப்ப இங்க இருக்கிற நம்பரோட அந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும். ஆக்டல் நம்பர் எடுக்கிறேன்டா ஆக்டலுடைய பேஸ் 8. அப்ப ஆக்டல் டு டெசிமல் உடைய கன்வர்ஷன் செய்யறேன்டா நாங்க அந்த நம்பர் 17 ஆக்டல் நம்பர் 17 டெசிமலுக்கு மாத்தணும்டா. எக்ஸாம்பிளுக்கு 8 to the power 0 என்று சொல்லி ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறோம். 8 to the power 1 என்று சொல்லி மத்ததுக்கு போடுறோம். அப்படி நான் போட்டு அது மல்டிப்ளை பண்ண என்ன இந்த நம்பர்ஸால. சரியா? அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமலுக்கும் செய்வோம். ஹெக்ஸாடெசிமல் பேஸ் 16னால 16 to the power 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 16 to the power 1, 16 to the power 2 வந்து போகும். சரியா? 16 to the power 0 வந்து அதோட வேல்யூ வந்து 1. அது மறக்கும். சரியா? இந்த நேரம் அதோட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வேற ஒரு நம்பர் சிஸ்டம் இருந்து டெசிமலுக்கு மாத்துறேன்டா அப்படிதான் செய்யறோம். அப்ப டெசிமல்ல இருந்து வேற ஒரு நம்பர் சிஸ்டம் மாத்துறேன்டா நாங்க பிரிக்கிற சிஸ்டம் செய்வோம். சரியா? பிரிக்கிற சிஸ்டம் செய்வோம். டெசிமல் டு அந்த நம்பர் பிரிக்கிற சிஸ்டம். எப்படி பிரிக்கிற? வேற மாத்திர நம்பருடைய பேஸ் மாத்திர டெசிமல் பைனரிக்கு மாத்திரண்டா அதோடைய பேஸ் எடுத்து அதால தான் பிரிக்கிறோம். அப்ப அதனுடைய என்ன ரிமைண்டரை போட்டு 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 0 வரக்காட்டியும் அதனுடைய வரக்காட்டியும் அதை செய்யற. அப்புறம் பாட்டம் கீழே இருந்து மேல அந்த ஆன்சரை எடுக்கிறோம். சரியா? ஓகே, அதே மாதிரி நாங்க என்ன பார்த்தோம்? பைனரி டு ஆக்டல். சரியா? பைனரி டு ஆக்டல் எப்படி செய்யற? சரியா? ஓகே, பைனரி டு ஆக்டல் எப்படி செய்யற? அந்த பைனரி நம்பர் எடுத்து ஓகே அந்த பைனரி நம்பர் எடுத்து 3க்கா பிரிக்கிற. எந்த நேரம் நீங்க நினைவைக்கணும் பைனரி நம்பர் நாங்க ஆக்டலுக்கு மாத்திரண்டா அது வந்து 3 3ஆ தான் பிரிப்போம். ஹெக்ஸாடெசிமல் நம்பரை ஆக்டலுக்கு மாத்துறோம்டா பைனரி நம்பரை பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்திரண்டா அது 4 4ஆ தான் பிரிப்போம்.
சரியா? அப்ப பைனரி நம்பர் ஆக்டலுக்கு மாத்திரம் வேண்டாம், மூணு மூணா பிரிச்சு அது வேற வேறையா நாங்க பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்யறோம். வேற வேறையா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் செய்யறோம். அதே மாதிரி பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் வந்தா அந்த பைனரி நம்பரை நாலு நாலா பிரிக்கணும். அது ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலு நாலா பிரிக்கிறது. அதே மாதிரி அந்த பிரிச்ச நம்பரை வேற வேறையா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனை செய்யறோம். சரியா? ஓகே. அப்ப ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் இல்ல, மத்த என்ன பார்த்தோம்? ஆக்டல் டு பைனரி, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. இந்த ரெண்டும் எப்படி செய்யற? சரி, எப்படி செய்வோம்? ஆக்டல் டு பைனரி வந்து ஆப்போசிட் ஆஃப் பைனரி டு ஆக்டல். ஆப்போசிட் என்ன எப்படி? ஆ, ஆக்டல் நம்பரை எங்களுக்கு கிடைச்சேன்டா நான் என்ன செய்யறேன், அது வேற வேறையா ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வேற வேறையா நாங்க டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை செய்யறோம். கன்வர்ஷனை செஞ்ச போறோம், கன்வர்ஷனை செஞ்சு போறோம் நாங்க அதை எழுதி போக்கல. இது ஆக்டல் நம்பரை இது ஆக்டல் நம்பர்னால மூணு மூணா தான் எழுதணும். அப்ப ஆன்சர் வந்து ரெண்டு டிஜிட்டா வந்தா அது நாங்க அந்த ஆன்சர் அந்த அந்த ஆன்சருக்கு இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணி அது மூணு ஆகும். சரியா? அப்ப மூணு மூணா தான் எழுதணும். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி வந்தா, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி வந்தா அந்த நம்பர்ஸ் வேற வேற எடுத்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் செய்யறது. அதே மாதிரி இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னால அது நாலு நாலா டிஜிட், நாலு நாலு டிஜிட்டா தான் எழுதணும். கடைசிக்கு என்ன பார்த்தோம்? ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். அப்ப ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம் என்றா அந்த ஆக்டல் நம்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பைனரிக்கு மாத்துறோம். பைனரிக்கு மாத்தின பிறகு அது ஹெக்ஸாடெசிமலுக்கு மறுவா மாத்தணும். அந்த இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஆக்டல் நம்பரை பைனரிக்கு மாத்துற, அது போற அந்த பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துற. அதான் நாங்க செஞ்சீங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்டல் நம்பர் ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துற, சாரி ஆக்டல் நம்பரை பைனரிக்கு மாத்துற. சரியா? பைனரிக்கு மாத்தின பிறகு அந்த நம்பரை மறுவா ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துற. அப்ப அந்த நம்பரை மறுவா இந்த இந்த பைனரி நம்பர் எப்படி ஹெக்ஸாடெசிமல் மாத்துற, பைனரி நம்பர் ஹெக்ஸாடெசிமல் மாத்துற எப்படி? நாலுக்கு நாலு நாலுக்கா பிரிச்சு மாத்துற. அதுதான் நாங்க இங்க செஞ்சுக்கி. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பைனரிக்கு ஆக்டல் நம்பரை பைனரிக்கு மாத்துற, அதுக்கப்புறம் இந்த பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமல் மாத்துற. ஹெக்ஸாடெசிமல் ஆக்டலும் அதே தான். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பைனரிக்கு மாத்துற, அதுக்கப்புறம் இந்த பைனரி நம்பர் எடுத்து ஆக்டலுக்கு மாத்துற. எப்படி ஆக்டலுக்கு மாத்துற? மூணு மூணுக்கா பிரிச்சு ஆக்டலுக்கு மாத்துற. சரியா? அப்ப ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி மாத்த போக்கலையும் நீங்க கவனமா இருக்கணும். ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி மாத்த போகல நாலு நாலு டிஜிட், நாலு நாலு டிஜிட்டா தான் எழுதணும். சரி, நாலு டிஜிட் கட்டாயம் இருக்கணும். எல்லா லெட்டர்ஸ்க்கும் நாலு நாலு டிஜிட் இருக்கணும். சரி, இதுதான் சாராம்சம். ஓகே. அதே மாதிரி இந்த சாப்டர்ல உங்களுக்கு வேற தேர் ஆர் ஃபியூ டிஃபரெண்ட் திங்ஸ். அதே மாதிரி வரும் உங்களுக்கு இப்படி பைனரி கோடட் டெசிமல் சொல்லி. பைனரி கோடட் டெசிமல் அதெண்டா இப்படி உங்களுக்கு இப்ப ஒரு நம்பர், ஒரு டெசிமல் நம்பர் எழுதணுமெண்டா. சரியா? டெசிமல் நம்பர் எழுதணுமெண்டா சே இந்த நம்பர் எழுதணும், எனக்கு எனக்கு இந்த நம்பர் எழுதணும். அப்ப அவங்க அவங்க எக்ஸாம்ல இந்த நம்பர், இந்த டெசிமல் நம்பரை பைனரி கோடட் டெசிமல் பிசிடி எப்படி சொல்ற? பைனரி கோடட் டெசிமல் பிசிடி. ஆ, இந்த எந்த டெசிமல் நம்பரை பிசிடிக்கு மாத்த சொன்னாங்கடா என்ன செய்யணும்? நாங்க வளமையா எப்படி செய்வோம்? டெசிமல் நம்பர் பைனரிக்கு மாத்திரண்டா வளமையா எப்படி செய்வோம்? ஆ, இந்த ஃபுல் நம்பரையும் போட்டு, இந்த ஃபுல் நம்பர் இப்படி போட்டு வளமையா டெசிமல் நம்பரை பைனரிக்கு மாத்திரண்டா எப்படி செய்வோம்? சும்மா இப்படி இப்படி செஞ்சு 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 போவோம் தானே? ஓகே. ஆனா அவங்க பைனரி கோடட் டெசிமல் பிசிடி என்று சொன்னாங்கடா. சரியா? பிசிடி பைனரி கோடட் டெசிமல் கன்வர்ஷன் செய்யணும்டா. இந்த நம்பரை நாங்க
வேற வேறையா எடுத்து பைனரிக்கு மாத்தணும். சரியா? வேற வேறையா எடுத்து பைனரிக்கு மாத்தணும். அப்ப இது என்ன வரும்? 1. இப்ப வார ஆன்சரை நாங்க ஹெக்ஸாடெசிமல் மாதிரி 4 டிஜிட்டா எழுதணும். இப்ப இங்க ஒரு டிஜிட் தானே வந்திக்கு, எங்களுக்கு அப்படி ஒண்டா வைக்கலாம். எப்படி எழுதணும்? 3 ஜீரோஸை வெட்டி முன்னுக்கு போட்டு அது 4 டிஜிட்டா மாத்தணும். மேனேஜா? அப்ப மறுவா இப்ப 7 எடுக்கிறோம். 7 எடுத்து நாங்க வேறையா கன்வர்ஷனை செய்யறோம். கன்வர்ஷன் செஞ்சு போறோம். சரியா? ஆன்சர் வந்து 111. சரியா? 3 1. அப்ப இது வந்து 3 டிஜிட்டா தான் நீக்கும். 111 3 டிஜிட். இது 4ஆ மாத்தணும். நாங்க இது 4ஆ மாத்தணும். அதே மாதிரி இந்த 8 எடுப்போம். சரியா? இந்த 8 நாங்க செஞ்சோம் வேண்டா ஆன்சர் வந்து 100 வரும். சரியா? நான் இப்ப செய்ய போறேன்ல. சரி, இது 4 டிஜிட் ஆகி அப்ப அது பிரச்சனையே இல்லை. அப்ப இது எல்லாம் சேர்த்து இதுக்கு நான் சொல்றேன் பைனரி கோடட் டெசிமல் சரி. வித்தியாசம் என்ன? நான் வேற வேற எடுத்து செய்யறது. நான் வேற வேற ஒரு ஒரு டிஜிட்டா எடுத்து அது செய்யறது. அதே மாதிரி அந்த ஆன்சரை கிடைச்ச உடனே அது 4 4ஆ எழுதுறது. ஹெக்ஸாடெசிமல் மாதிரி நான் 4 4ஆ எழுதுறது. அதுக்கு சொல்ற என்ன? பைனரி கோடட் டெசிமல். அதுக்கு என்ன சொல்ற? பைனரி கோட் டெசிமல். அப்ப ஒரு டெசிமல் நம்பரை பைனரி கோடட் டெசிமலுக்கு மாத்திரேன்டா என்ன செய்வோம்? வளமையா ஒரு டெசிமல் நம்பர் பைனரிக்கு மாத்திரேன்டா நார்மலா ஃபுல் நம்பரை போட்டு இப்படி ஃபுல் நம்பர் நாங்க போட்டு செய்வோம். சரியா? ஆனா இங்க நாங்க வேற வேறையா ஒண்டொண்டா எடுத்து நாங்க 4 டிஜிட் நம்பர். சரியா? ஈச் டெசிமல் டிஜிட் ஸ்டோர்ட் இன் 4 பிட்ஸ். 4 பிட்ஸ் என்ன? 4. ஈச் நம்பர் ஒரு எல்லா நம்பரும் எடுக்கிற எல்லா ஆன்சரும் நாங்க 4 4ஆ தான் குரூப் பண்ணி போடணும். ஓகே ஓகே. பைனரி கோடட் டெசிமல் மிச்சம் வருது இல்ல. சரியா? மிச்சம் உங்களுக்கு வராது. மிச்சம் டெஸ்ட் பண்ணில்ல. சரியா? பாஸ் பேப்பர்ல. ஆனா மெயினா என்ன டெஸ்ட் பண்ணிக்கேன்டா? ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ். சரியா? இது வந்து என்னண்டா இப்ப கம்ப்யூட்டருக்கு எங்களோட லெட்டர்ஸ், எங்களோட ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ், நாங்க கீபோர்ட்ல டைப் பண்ற எல்லா லெட்டர்ஸும் ஏபிசிடி என்ன சரி டைப் பண்றோமேண்டா கம்ப்யூட்டருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலவே. அப்ப கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு தெரியும் மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலுமான ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ். சரியா? அப்ப அந்த அந்த பைனரி லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் நீங்க. சரியா? அப்ப இந்த எல்லா நம்பர் சிஸ்டம்ஸும் நாங்க படிக்கிறது வந்து என்ன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான். சரியா? அப்ப இந்த ASCII வந்து எங்கட ஆல்பபெட்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் சில கேரக்டர்ஸும். சரியா? இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சிம்பிள்ஸும் சில ஹேஷ், கொஸ்டின் மார்க், ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி சிம்பிள்ஸும் ரிப்ரசன்ட் பண்ணதான் இந்த ASCII கேரக்டர்ஸ் வந்து ASCII கேரக்டர்ஸ் யூஸ் பண்றேன். அப்படி என்னண்டா உங்களோட எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். நான் பார்ப்போம். இந்த கொஸ்டினை பாப்பீங்க. Consider character value mappings from ASCII table. Okay. O is 79, slash is 47. சரியா? L is 76, capital L, capital O, capital L, simple O 111, simple L 108. இப்ப இவங்க கேக்குறாங்க which of the following will be ASCII representation of O level in binary. ஓகே, நான் பார்ப்போம்.
சரி, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்களுக்கு கிடைச்சண்டா. சரியா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கிடைச்சண்டா, கேபிட்டல் ஓ வேற ஆக்கி சிம்பிள் ஓ வேற ஆக்கி அது அது கவனமா இருக்கணும். சரியா? அப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, கேபிட்டல் ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க, 79. 79. அப்ப நான் என்ன செய்யணும் வேண்டா, இந்த 79 நாங்க டெசிமலுக்கு சாரி பைனரிக்கு மாத்தணும். என்ன செய்யணும்? பைனரிக்கு மாத்தணும். ஏனென்றா நாங்க இந்த ஓ லெவல் எழுதணும். சரியா? அவங்க கேக்குறாங்க ஓ லெவல், இந்த ஓ லெவல் என்ன சொல்லக்கூடியது எழுதுறேன்டா எப்படி எழுதுற. சரியா? அப்ப இந்த ஓ லெவல்ட ஓ எப்படி எழுதுற ஃபர்ஸ்ட்டுக்கு, இந்த ஓ லெவல்ட ஓக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க நம்பர் 79 சொல்லி. சரியா? அப்ப நாங்க ஓ லெவல்ட ஓ எழுதுறதுக்கு, இந்த ஓ எழுதுறதுக்கு நாங்க என்ன செய்யணும், 79 என்று சொல்லக்கூடிய நம்பரை பைனரிக்கு மாத்தணும். இது ASCII-யா? ASCII வந்து 7 பிட். 7 பிட் என்ன நான் காட்டுறேன். நான் காட்டுறேன்னா, இப்ப இந்த நாங்க ஓ எழுதுறதுக்கு இங்க 79 என்ன தந்திக்கிறாங்க. அப்ப இந்த 79 நாங்க பைனரிக்கு மாத்துறோம். சாரி. அப்ப இதுதான் ஆன்சர். சரியா? இப்ப 1 0 0 1 1 1 அதுதான் ஆன்சர். 5 6 7. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை டிஜிட்டிக்கு 7. சரியா? அப்ப ஆ, இந்த ஓ எழுதுறதுக்காக வேண்டி, இந்த கேபிட்டல் ஓ எழுதுறதுக்காக வேண்டி இந்த 7 நம்பர்ஸ், இந்த 79 நாங்க பைனரிக்கு மாத்தி 1 0 0 1 1 1 1. சரியா? சரி. இப்ப இந்த ஓ லெவல்ல நெக்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன, இந்த ஸ்லாஷ் தானே, இந்த ஸ்லாஷ். அப்ப இந்த ஸ்லாஷுக்கு என்ன நம்பர் தந்திக்கிறாங்க, 47. அப்ப 47 நாங்க என்ன செய்யணும், நான் அதே மாத்தணும் பைனரிக்கு. ஓகே. அப்ப இது வந்து 23. அப்ப இது வந்து 11. அப்ப 5. ஓகே. நான் எனக்கு சரி. அப்ப இது நான் எடுக்கிறோம் 1 0 1 1 1 1 1 0 வேறயா. 1 2 3 4 5 6. இங்க வந்து 6 டிஜிட் தான் நீக்கி. சரியா? இதுல எத்தனை டிஜிட் நீக்கி, 6. நாங்களே என்ன 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 பார்த்தோம், ASCII வந்து 7 பிட். 7 பிட் என்ன, எல்லா லெட்டர்ஸுக்கும் 7 நம்பர்ஸ் ஈக்கணும். அப்ப இந்த ஸ்லாஷுக்கு நாங்க இந்த 47 பைனரிக்கு மாத்தினோம்டா ஆன்சர்ல 6 டிஜிட் தான் நீக்கி. அதை வந்து நாங்க 7க்கு மாத்தணும். இதுல வந்து ஏற்கனவே 7 நீக்குது, அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப நாங்க எல்ல பாக்குறோம், கேபிட்டல் எல். கேபிட்டல் எல் வேல்யூ வந்து என்ன, 76. அப்ப இத வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணினா சரி பாப்போமே. 38.
சரி, இதை கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு நான் இங்க செய்ய போறேன்ல, எங்களுக்கு நான் 8:30 நான் இது முடிக்கணும். அப்ப இது கன்வெர்ட் பண்ணினா எங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு ஆன்சர்ல என்ன வரும்னா, இந்த ரெண்டு ஆன்சர்ல ஒரு ஆன்சர் தான் வரும். 76 நாங்க கன்வெர்ட் பண்ணி அதோட வேல்யூவை பார்த்தோம்னா சரி. ஓகே, இப்போ டைம் இல்ல, நான் செய்ய போறல. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வரும் எக்ஸாம்ல. எஸ்கி கொஸ்டின்ஸ் வர போகல கேட்பாங்க. எஸ்கில கேட்பாங்க, கேபிட்டல் ஏட வேல்யூ தருவாங்க. சரியா, கேபிட்டல் ஏட வேல்யூ காட்டுவாங்க. கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸாம்பிளா நான் எக்ஸாம்பிள் தரேன். கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் 100 தருவாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் சி ன்னு கேட்பாங்க. வாட்ஸ் த வேல்யூ ஆஃப், வாட் இஸ் த ASCII வேல்யூ ஆஃப் கேபிட்டல் சி? இப்போ இது வந்து நார்மல் பைனரி வேல்யூ, சாரி நார்மல் டெசிமல் வேல்யூ. அப்ப கேபிட்டல் சி த ASCII வேல்யூ எப்படி பாக்குறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஏட நார்மல் டெசிமல் வேல்யூ வந்து 100. அப்ப பி ட வேல்யூ வந்து 101. பி ட நார்மல் வேல்யூ வந்து 101. அப்ப சி ட நார்மல் வேல்யூ வந்து 102. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சி ட நார்மல் டெசிமல் வேல்யூவை கண்டுபிடிச்ச போறோம். இதை வந்து நாங்க ASCIIக்கு மாத்தணும். எப்படி மாத்துற? பைனரிக்கு நார்மலா மாத்துற. ஓகே, பைனரிக்கு நார்மலா மாத்துற. சரியா, பைனரிக்கு மாத்தி அந்த வேல்யூவை தான் நாங்க கொடுக்கணும். சரியா, பைனரிக்கு மாத்த போறல இப்ப நான். ஓகே, டைம் இல்லாதனால. சரி, ஓகே. அதே மாதிரி 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bits. சரியா, உங்களோட புக்ல இந்த இந்த டேபிள் ஒன்று ஈக்கி போல எனக்கு. ஓ எஸ், உங்க புக்ல இந்த கன்வர்ஷன் ஈக்கி 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bits, ஒன் நிபிள் இஸ் ஈக்குவல் டு 4 bits. அந்த மாதிரி கன்வர்ஷன் ஈக்கி. நிபிள் எல்லாம் தேவையில்லை, மிச்சத்துக்கு அது வந்து இல்லை. ஓகே, ஆனா 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bits. அதுக்கப்புறம் 1 kilobyte இஸ் ஈக்குவல் டு 1024 bits. சரியா, சில இடத்துல 1000 தருவாங்க, சில இடத்துல 1024 தருவாங்க. பெஸ்ட் வந்து நீங்க 1024 போடு. சரியா, இங்க நான் எல்லாத்துக்கும் 1000 போட்டிக்கிறேன், அது 1024 ஆகணும். சரியா, அது கொஞ்சம் கவனிங்க. ஓகே, 1 kilobit இஸ் ஈக்குவல் டு 1024 bits. சாரி, 1 mega, sorry, 1024 bytes. சரியா, bytes. Okay, 1 megabyte is equal to 1024 kilobytes. 1 GB is equal to 1024 MB megabyte, and 1 TB is equal to 1024 GB. அப்படி இந்த கன்வர்ஷன் டேபிளை நீங்க நினைவைக்கணும். உங்களுக்கு ஓலவெல்ல நான் உங்களுக்கு காட்டலாம். அப்படி ஒரு கொஸ்டின் ஒன்றும் வந்தீங்க. சரியா, இங்க ஒரு கொஸ்டின் ஒன்று வந்தீங்க. இது என்ன வருஷம் என்ன நினைவில்லை. Which of the following represent the units of measurements of data in computer system in the ascending order of their size? சரியா, இங்க வந்து அவங்க கன்வர்ஷன் வேல்யூஸை கேட்கல, ஆனாலும் எது பெருசு எது சின்னதுன்னு அவங்க கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்க இருக்கிறேன்டா, அதுதான் அவங்க கேட்டுக்கிறாங்க. இந்த பிட், பைட், கிலோபைட், டெராபைட், இந்த வேல்யூஸ்ல இருந்து எது சின்னது எது பெருசுன்னு நீங்க ஆர்டர்ல நீங்க போதணும். அந்த ஆர்டர்ல நீங்க அது செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்க நெக்ஸ்ட் क्वेश्चनல கேட்டிருக்காங்க, which of the following shows the storage devices of a desktop computer in descending order of storage capacity? அப்படின்னா இந்த டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், ரெஜிஸ்டர், கேஷ் மெமரி, ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல எந்த டிவைஸுக்கு கூட மெமரிக்கு எந்த டிவைஸுக்கு குறைய மெமரிக்கு அந்த ஆர்டரும் தெரியணும். சரியா, ஓகே. இப்படி ஒரு கொஸ்டின் தான் வந்து ஒரு வருஷத்துல. சரியா, ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப எல்லாம் நீங்க பார்த்து தான் போகணும். அதுதான் செல்ல வந்திக்கிறேன். ஓகே, அது எங்க இருக்கேன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இந்த டேட்டா ரிப்ரசன்டேஷன் சாப்டர்ல பேஜ் 94ல கெப்பாசிட்டி பேஜ் 94 உங்களோட புக்லயும் தமிழ் மீடியம் புக்லயும் அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். சரியா, அப்ப இந்த மூணு டயக்ராம்ஸும். சரியா, இப்படி 3 டயக்ராம்ஸ் இருக்கும். இந்த 3 டயக்ராம்ஸும் கொஞ்சம் பாருங்க. இதுல பெரிய 3ம் கிட்டத்தட்ட ஒரே டயக்ராம்ஸ் மாதிரி தான் நிற்கும்.
ஒரே ஆர்டர்ல தான் நிற்கும். சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சரியா. நீங்க பாத்தீங்கன்னா அது விளங்கும். அது உங்களுக்கு பார்க்கவும் லேஸ் ஆகிக்கும். அவ்வளவுதான் எனக்கு இன்னைக்கு ஈக்கிறது. நான் இன்னைக்கு செய்ய பார்த்தது. ஆஹ் உங்களுக்கு என்ன சரி டவுட் சீக்கிறேன்டா, என்ன சரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் டைம் இன்ச்சோ தெரியும் எனக்கு சரியா. இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஓகே. என்ன சரி ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா, நோட்ஸ் வேணுமெண்டா, இல்லாட்டி இப்படி ஒரு பாஸ் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய இந்த டாபிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வேணுமெண்டா உங்களுக்கு கண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு யார்கிட்ட சரி கண்டாக்ட் தான் உங்களுக்கு, இல்லாட்டி சும்மா லிங்க் அடிச்சு அதால வந்து உமேர் அவங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணலுமேக்கும் சரி நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கட குரூப் அட்மின்ஸ் ஆகிக்குது தானே, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்க சொல்லும். ஓகே. அப்ப குரூப்ல உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்க உங்களுக்கு போடலாம். என்ன சரி ஹெல்ப் இல்லாட்டி ரிசோர்சஸ் தேவைண்டா அதுவும் கேட்கலாம். இன்ஷால்லா நாங்கள் பார்த்து அது செய்வோம் இன்ஷால்லா. சரி தானே அஷிப் நானா? ஓகே, அப்ப தேங்க்யூ உமேர். இது உங்களோட டைமுக்கு எல்லாத்துக்கும். யார் சரி இப்போ அவர் சொன்ன மாதிரி தான், இது ஏரியாவில் என்ன சரி டவுட் சீக்கிரம்னா கட்டாயமாக குரூப்ஸையோ உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ண கஷ்டம்னா அட்மிட்ஸ் யாருக்கு சரி இப்படி சரி மெசேஜை போட்டு பாஸ் பண்ணிடுங்க. வேண்டாம், லாஸ்ட் டைம் தானே ஹெல்ப் பண்ணிடும். மற்றது இதில் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த செஷன் டேட்டா பேஸ் எக்ஸஸும் ஸ்ப்ரெட்ஷீட்டும். இப்போ அது வந்து நாங்கள் 8:30க்கு பிளான் பண்ணது. இப்போ இது முடிய 8:30னால நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் தரோம். சரியா? 8:35. சரியா? 8:35க்கு வந்து டேட்டா பேஸ் அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் பிரேக் எடுத்துட்டு ஜாயின் பண்ணுற எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.